இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்ம ஜெபிப்போம், ஆனால் நம்ம ஜெபத்திற்கு சரியான பதில் இருக்காது. அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு சில டிப்ஸ் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். கட்டுகள் நம்மளை சூழ்ந்து இங்கே இந்த கூட்டத்துக்கு வரீங்கன்னாவே ஒன்று பிசாசின் தடையாக இருக்கும். நல்லா கவனிங்களேன். மாந்திரிக கட்டுகள், செய்வினைகள், இல்லை ஏதாவது ஒரு பிசாசின் துறைத்தனங்கள் நம்மளை தாக்கியிருக்கும். மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கெல்லாம் பிசாசெல்லாம் கட்டு இருக்காதுங்க. கட்டுகளை உடைத்து நம்ம விண்ணப்பங்களை எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் நம்ம ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. நல்லா கவனிங்களேன். நம்ம விண்ணப்பத்திற்கு சரியான பதில் கிடைக்காது. அதற்கு நிறைய ரீசன் சொல்லலாம். ஒன்று சத்துரு எனக்கு குறுக்க நிற்கிறான், சாத்தான் எனக்கு விரோதமாக இருக்குது, செய்வினைகள், மாந்திரிக கட்டுகள் எல்லாம். ஒரு மனுஷனை எப்படியாவது பிசாசு என்ன பண்ணுவான்? உபத்திரப்படுத்துவான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சில பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட கால் பண்ணி சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணும்போது சொல்கிறேன், அம்மா உனக்கு மாந்திரிகம் செஞ்சுருக்கம்மா, அதனால உன் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் இருக்குன்னு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, சும்மா ஆனவுன்னா என்ன பண்ணுங்க, மாந்திரிக பேயின்னு சொல்லிட்டு எங்களை பயம்புத்தாதீங்க, எனக்கெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு ஃபோன் டப்புன்னு கையை வச்சுட்டாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது கால் வலியோடு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணுற கால் வலி போகுது. 2 வருஷமாக இருந்த கால் வலி அன்றைக்கி சுகமாகுது. அந்த கால் வலி சுகமான உடனே, நல்லா கவனிங்களேன், கால் வலி சுகமாகுது. ஆனால் என்ன பண்ண முடியல அவங்களால? இது எந்த ரீசனுக்காக இந்த கால் வலி சுகமாகுதுன்றதுக்கு என்ன பண்ண முடியல அவங்களால? ஒத்துக்கொள்ள முடியல. மாந்திரிகம் சொன்னவொடனே என்ன பண்ணிட்டாங்க? டப்புன்னு ஃபோனை வச்சுட்டாங்க. வெளிப்பாடுகள் சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுற, அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோனை கட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். 2 மாதம் கழிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் லைனில் வராங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அன்றைக்கி ஏதோ கட்டுகள் சொன்னீங்களே அப்படின்னு. நீ தான் அதை நம்ப மாட்டேல்லம்மா, இப்போ எதுக்குமா அதை கால் பண்ணி கேட்குற அப்படின்னு. இல்லை ஃபஸ்ட்டு, நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்தது, நான் நம்பலை. இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம், அவங்களும் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மாந்திரிகம் இருக்குன்னாங்க, அப்பயும் நம்பலை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, உனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணும்பொழுது கால் வலிதான்னு சொல்லும் பொழுது நான் அப்போ ஆச்சரியப்பட்ட, கர்த்தர் உங்களோடு பேசுகிறாருன்னு. அந்த கால் வலிக்கு காரணம் மாந்திரிகன்னு சொல்லும் பொழுது நான் ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா நான் ஜெபம் பண்ணுறேனே, எனக்கு எப்படி வரும்? இன்னும் 2 இடத்துல போகும்போது அப்படி தான் இருக்குது, எனக்கு சரியான தூக்கம் இல்லை, வருமானம் அப்படியே செலவழிகிறது, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. நல்லா கவனிங்களேன். அப்போ அவங்ககிட்ட சொன்னம்மா, இஸ்ரவேலுக்கு உண்டான மாந்திரிகம் குறிச்சொல்லுதல் இல்லை தான், நீங்கள் இஸ்ரவேல் ஜனமா அப்படின்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லல. கொஞ்ச நேரம் யோசித்தாங்க. நான் கேட்டேன், ஏன் யோசிக்கிறீங்க என்ன? நான் இஸ்ரவேல் ஜனம் தானே அப்படின்னாரு. எல்லாரும் இஸ்ரவேல் ஜனந்தான், எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளை தான். ஆனால் ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரா? உண்மையாக நம்ம வாழ்வதற்கு உண்டான அடையாளம் என்னென்னா, அப்படி சத்தியத்தையும் கற்பனைகளும் யார் கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் இஸ்ரவேலின் ஜனங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஒருவர் சத்தியத்தையும் கற்பனைகளும் கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். நான் சத்தியத்தை கை கொள்கிறேனே. நான் கேட்டேன், நீ ஓய்வு நாளை ஒழுங்காக அனுசரிக்கிறாயா? கம்முன்னு இருந்தாங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேனே. சர்ச்சுக்கு போகிறது ஓய்வு நாள் அனுசரிக்கிறதல்ல, அந்த நாள் முழுவதும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கணும். இல்லை, இப்படி 10 கற்பனையிலே நிறைய கற்பனை மீறும் பொழுது நம்ம கொடுக்குற காணிக்கையினால தேவன் நம்மளை தொடுவாருன்னு என்ன பண்ண முடியாது, நம்ம முடிவு கட்ட முடியாது. அப்போ தான் சொன்னேன், பிசாசானவன் யாரை வேணா தொடுவான். பேதுரு இயேசு கூட தான் இருக்கிறாரு. அந்த பேதுருவை என்ன பண்ணுறான் அவன்? கவனிங்களா, அந்த பேதுருவே பிசாசு தொடுறான். அவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்கிறார். அப்போ யாரை வேணா அவன் என்ன பண்ண முடியும்? ஆளுகை செய்ய முடியும். இப்போ இதுலேருந்து எப்படி விடுதலை? அவன் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். உங்கள் நாவுகள்லேருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். உங்கள் வாயிலேருந்து வருகிற வார்த்தையை கவனித்து கொண்டே இருப்பார். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கவனித்து கொண்டே இருப்பார்.
எவ்வளோ உலகத்துக்குண்டான காரியங்களை நம்ம வாயில் பேசுகிறோம்ல, ஆனால் ஜபோன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும் பொழுது அந்த அந்த வார்த்தையை கர்த்தர் உற்று நோக்கிறவராக இருக்கு. வாயை திறந்து நீ எதை கேட்டாலும் நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இன்னைக்கு கொடுக்குற வசனங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான காலகட்டங்களில் இது பயன்படும். இந்த வசனத்துக்கு போவதற்கு முன்பாக நம்ம நல்லா ஜெபிச்சு கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் தகப்பனே, உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தை எங்களை தொடும்படியாக, உம்முடைய கிருபை எங்களை மத்தியில் இறங்கும்படியாக, உம்முடைய வல்லமை எங்களை மத்தியில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய மகிமை இப்பொழுது இறங்கும்படியாக, உம்முடைய வல்லமை இப்பொழுது இறங்கும்படியாக, ஒவ்வொருத்தர் மத்தியில் இப்பொழுது அப்பா தேவ மகிமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும், இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயத்தின் பலகையில் எழுந்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ ரபா தரஹந்தடாக்கதலாதடாதட எல்லா தடைகளை உடைப்பீராக. இந்த வார்த்தைகள் கேட்கக்கூடாதபடி போடப்படுகிற எல்லா தடைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கிறோம் அப்பா. கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்க அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்திரத்தில் வழியையும், அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நீங்க கொஞ்சம் கவனிங்களா. நம்ம ஒரு விண்ணப்பத்தை நீ தேவனிடத்தில் வைக்கும் பொழுது தேவன் சொல்லுகிற காரியம் அதை நான் உண்டு பண்ணுவேன். இங்க வசனம் சொல்லி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். தோன்றும்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்த நான் வருவதற்கு முன்பாக சேர்லாம் இங்கே இருக்கு, எல்லாமே இங்கே இருக்கு, ஆனால் என்ன கிடையாது, ஒழுக்கமாக இல்லை. அது இடத்துல இருந்தது, ஏன்னா க்ளீன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்பாக இங்கே ப்ரோக்ராம் வேறு நடந்திருக்கும், ப்ரேயர் நடந்திருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போது இதை புதுசாக நாங்கள் கொண்டு வரல, இருக்கிறது என்னதான் என்ன பண்ணுறோம், சரிப்படுத்துகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பிசாசுக்கும் உங்களுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு, தேவனுக்கும். தேவன் என்ன பண்ணுவாரா, சிருஷ்டிகர், உருவாக்குகிறவர். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, அவர் உருவாக்குகிறவர். ஒன்று இல்லைன்னா அந்த இடத்துல அதை உருவாக்குவார். முதல் உலகத்தை படைக்கும் பொழுது அது ஒழுங்கின்மையாக இருக்குது. அப்படின்னா என்ன இருக்கு சரியில்லை. அதை முதலாவது என்ன பண்ணுறாரு, இருளையும் வெளிச்சத்தையும் நீரையும் தனித்தனியாக பிரிக்கிறார். பிரித்த உடனே இந்த இடத்துக்கு யார் வரணும், என் பிள்ளை மனுஷன் வந்து வாழணும், ஆதாம் ஏவாள் வாழணும் டிசைட் பண்ணிட்டாரு. அப்போது அவன் வாழ்வதற்கு என்ன வேணும், குடி தண்ணீர் வேணும், மரம் செடி கொடி வேணும், காட்டு மிருகங்கள் வேணும். அது எல்லாத்தையும் என்ன பண்ண சிருஷ்டிக்கிறார். அவர் உண்டாக கடவுதுன்னு சொன்னா இல்லாதவைகளை இருக்கிற போல் பண்ண முடியும். அதான் சொல்ற, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்களை நிரப்புவேன். அவர் உனக்காக உருவாக்கி கொடுக்க முடியும். உன் தலையை உயர்த்தணும்னா அங்கே உருவாக்கி கொடுக்க முடியும். உன் பிள்ளைக்கு சீட்டு இருக்குன்னா அங்கே சீட்டே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, உன் பிள்ளைக்குன்னு ஒரு சீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அதுதான் உருவாக்குகிறவர். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவானா, திருடவும். எதுக்கு வரானா சொல்லுங்களேன், திருடவும். யோவான் 10 அதிகாரம் 10 வசனம், திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி, அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கும்படி அது பரிபூர்ணப்படவும் அதை பரிபூர்ணப்படவும் கர்த்தர் வருகிறான். என்ன பிசாசுக்கும் தேவனுக்கும் வித்தியாசம்னா, தேவனால் உருவாக்க முடியும், பிசாசால உருவாக்க முடியாது. பிசாசு பிடுங்கி தான் கொடுப்பான். எப்படி, உன்கிட்ட இருக்கிறத பிடுங்கி அவன் வச்சுப்பான். அவனை சிநேகிக்கிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பான். யாரோட ஆசீர்வாதம், இன்னொருத்தரோட ஆசீர்வாதம். தெரிஞ்சுக்கங்க, பிசாசு அவனால ஒரு காரியத்தை உருவாக்க முடியாது, என் தேவனால உருவாக்க முடியும். பிசாசுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, அவன் ஜீவனை என்ன பண்ணுவான், பிடுங்கி வச்சிருப்பான். என் தேவனால் ஜீவனை கொடுக்க முடியும். நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நீங்க வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர், அதுதான் ரொம்ப முக்கியம். நீ வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத நீ ருசி பார்க்கணும். என் தேவன் சிருஷ்டிக்கிறவர். சரி, ஆப்போசிட்ல இருக்கிறவன் என்ன பண்றான், அவர்
உருவாக்குனதை பிடுங்கி வச்சிருப்பான். தேவன் தான் ஆதாம் ஏவாள் படைப்பதற்கு முன்பாக எல்லாத்தையும் படைச்சிட்டு அந்த கனியை புசிக்காத அந்த கனியை உண்டாக்குனது யாரு? அதை பிடுங்கி வச்சிருக்கிறது யாரு? யோபுக்கு ஆசீர்வாதத்தை பிடுங்கி வச்சிருக்கிறது யாரு? அதே போல உன் ஆசீர்வாதத்தை பிடுங்கி வேற ஒருத்தனுக்கு கொடுப்பான். அப்பனா பிசாசால கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உனக்காய் கொடுக்கப்பட்டது அல்ல. தெரிஞ்சுக்கங்க, அதுல உரிமை கொண்டாட முடியாது. எப்ப வேணா அதை எடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பிசாசு கொடுக்கிற சந்தோஷம், குடி, பணம். பிசாசால எது? அன்பு. சில பேர் போய் மாய அன்பு வரும், மாயமான அன்பு வைப்பாங்க. நல்லா கவனிங்களா? பிசாசு வைப்பான், நல்லா வைப்பான். ஆனா அது என்ன பண்ண முடியாது, நிரந்தரம் கிடையாது. ஒரு மந்திரவாதி என்கிட்ட பேசுறான். சகோதரிக்காக நாங்கள் என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். அந்த சகோதரியை என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறவன், நல்லா கவனிங்களா, ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் அந்த வேலை செய்கிற கூட வேலை செய்கிற ஒர்க்கரை தன் வசப்படுத்த வசிய மருந்தை பண்ணி அவன் பக்கம் எடுத்துட்டான். இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, கணவன் வேணாம், எதுவும் வேணாம் விட்டுட்டு என்ன பண்ணிச்சு, குழந்தை வேணான்ட்டு விட்டுட்டு இவன்கிட்ட போயிடுச்சு. இவன்கிட்ட போனால் அது ஒழுங்காக இருக்கா? அந்த பிள்ளையால் என்ன பண்ண முடியல. ஏதோ புதிய வாழ்க்கை போல் எனக்கு பிடிச்சவன் வாழ்க்கை கூட வந்துட்டான்னு வாழுது தவிர நிம்மதி இல்லை, அழுது கொண்டே இருக்கு. கணவன்கிட்ட இருக்கும், ஒரிஜினல் கணவன்கிட்ட இருக்கும் போது அது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் அழுது. இங்கே அப்படி கிடையாது, சந்தோஷம் இல்லைன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் இங்கே ஓடி வந்தவன்கிட்ட சுத்தமாக இல்லை, மாந்திரிகை பிடிச்சி பண்ணி வச்சிருக்கான் பாரு, அவனுக்கும் நிம்மதி இல்லை. இந்த மந்திரவாதி என்ன பண்ணுறான், அந்த மாந்திரிக கட்டுகள் சரியாக வேலை செய்ய மாட்டுது. அப்போ அந்த சகோதரி ஜபத்துக்கு வராங்க. யாரோட இருக்கும்போது இன்னொருத்தரோட வாழ்ந்து கொண்டே ஜபத்துக்கு வராங்க. இந்த வாழ்க்கை நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன். கர்த்தர் இந்த வாழ்க்கையை அங்கீகரிக்கிறவர் இல்லைம்மா. ஜெபம் பண்ண அந்த கட்டு உடஞ்ச உடனே இப்போ யார் எண்ணம் வருது, தன் சொந்த புருஷனுடைய. அது ஓடி போயிடுச்சு. அது இப்போ மாந்திரிகை செஞ்சான் பார்த்தீங்களா, அவனுக்கு நான் 50,000 ரூபா கொடுத்து மாந்திரிகை பண்ணினேன், போய் அவன்கிட்ட போய் சண்டை போடுறான். அவன் என்ன பண்ணுறான், திருப்பியும் மாந்திரிகை பண்ணுறான். திருப்பியும் அந்த பொண்ணு பேசுது, ஆனால் வரமாட்டுது. தொடர்பில் இருக்குது, ஆனால் வரமாட்டுது. இப்போ என்ன பண்ணுறான் மந்திரவாதி, என்கிட்ட ஃபோன் பண்ணி என்னை கண்டுபிடிச்சிட்டு, உங்களுக்கு வேணா நான் காசு தரேன், எங்கள் பழப்பில் மண்ணெண்ணி போடாதீங்க, அவன் எனக்கு காசு கொடுக்குறான், வேணா 50-50 எடுத்துக்கலாம், நீங்கள் 25 நான் 25, நீங்கள் நான் பண்ணுற மாந்திரிகத்துக்கு குறுக்க வராதிங்க. நான் சொன்னேன், ஏப்பா நீ பண்ணுற மாந்திரிகத்துக்கு எங்களுக்கு துணை போறியா, இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு வராத, அந்த மாந்திரிகத்தை விடு, இல்லைன்னா அது ஒன்று அடிக்கும். ஜெபம் பண்ண அவன் என்ன மாந்திரிகை பண்ணாலும் அங்கே நிலச்சி நிற்க முடியல. இவன் காசை விரைக்கிறான், இவன்கிட்ட போயிட்டு வேற ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறான். எங்கே போனாலும் அந்த பொண்ணை என்ன பண்ண முடியல, அவன் வசத்துக்கு கொண்டு வர முடியல. ஏன்னா இவன் ஜெபிக்கிறான். இந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுறான், ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ என்ன உண்மையான அன்பு தெரிஞ்சுக்கங்க. மாந்திரிக கட்டுகள் உடஞ்ச பிறகு நம்ம போய் இவங்களோட சேர்ந்து வாழணும் நான் ஜெபிக்கல, அந்த பிள்ளைக்கு விரோதமாக எழுமனப்பட்ட கட்டை தான் உடைக்கிறோம். உடைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, உண்மையான அன்பை தானா தேடி ஓடுகிறது. ஆமீன். அன்பு பிரியமான ஜனமே, பிசாசு என்ன பண்ணோன்னா, மற்றவர்களிடத்துல தான் பிடுங்கும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கி வச்சுக்கும். உனக்கு பிசாசின் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது உன்னுடைய சந்தோஷம் இல்லை, மற்றவர்களது. தேவன் ஒரு சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில, சமாதானத்தை உன் வாழ்க்கையில வச்சு கொடுக்கிறாருன்னா அது உனக்காய் கொடுக்கப்படுகிறது. அது ஒருவரால் என்ன பண்ண முடியாது, பங்கு போட முடியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க, உன் சொந்த சொத்துல நீ வசிக்கிற, சொந்த வீட்டில் நீ வசிக்கிறன்னா அதில் இருக்க சந்தோஷம் வேற. இல்லை இது எப்படா இந்த வீட்டை எடுத்து, இல்லை வேற ஒருத்தர் வீட்டில் போய் நீங்கள் குடியிருக்கிறேன்னா இது எப்போ வேணா போயிடும். நேற்று ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க சொல்கிறாங்க, இது கோயில் இடம் பாஸ்டர், நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம், ஆனால் அடிக்கடி நோட்டீஸ் விடுறாங்க, பயமாக இருக்குது, வீடை கட்டலாமா வேணாமான்னு தெரியல. பாருங்க, வீடு தான், ஆனால் சொந்த வீடு கிடையாது. இதுவே அந்த இடத்துக்கு பட்டா இருக்குன்னா அதில் உனக்கு உரிமை உண்டு. யார் எதிர்த்தாலும் தேவன் என் கூட இருக்கிறார், அது என் பேர்ல பட்டா இருக்கு, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதே போலதான் உனக்காய் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், உனக்காய் கொடுக்கப்பட்டது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் சொல்லுகிறார், மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். உங்க வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க இழந்து போயிருக்கலாம், இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்து நிற்கும். நல்லா கவனிங்க, இனி இதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பே இல்லைங்க, இன்னைக்கு சீட்டு கிடைக்காது, இனி ப்ரமோஷன் கிடைக்காது, இந்த வருஷம் ப்ரமோஷன் முடிஞ்சு போயிடுச்சு, இனி எனக்கு குழந்தை கிடையாது, இனி எனக்கு இதுக்கு தகுதி கிடையாது. அப்படி இங்க கவனிங்க, அப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு விண்ணப்பங்கள் இருக்குன்னா இந்த வசனத்தை பிரயோஜனப்படுத்துங்க. வசனம் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன். சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்வேன் சொன்னீரு, எனக்கு புதிய காரியம் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னீரு. அந்த இடத்துல இல்ல, அந்த இடத்துல கர்த்தர் உருவாக்குறார். ஆகாரி அழுவுறா, ஆனா தேவன் பிள்ளையின் அழுகுறலை கேட்கிறார்.
அதற்கு முன்பாக வரையும் அங்கே தான் அந்த ஆசீர்வாத துறவு இருக்கு, தெரியல. ஒருவேளை தேவன் தோன்ற கூட சேர்ந்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன இல்லை, தண்ணீர் இல்லை. பாறைகளை உடைத்து அவருக்கு என்ன பண்ணுறாரு, தண்ணீரை தோன்ற செய்தார். உனக்காக பாறையை உடைக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்களில் வறட்சியா இருக்கும், இனி வழியே இல்லை, ஆகாரம் இல்லை. உனக்காக வனாந்திரத்திலிருந்து ஒரு காடைகளை கத்தர் உண்டு பண்ணுவார். வழியே இல்லை, நாளைக்கு லோன் கட்டணும், நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு அந்த வார்த்தை சொல்லி இன்னைக்கு இதுவரையும் எனக்கு சோசே இல்லை, என்கிட்ட வருமானமே இல்லை, என்ன பண்றது? உடனே முழங்கால் போட்டு இந்த வசனத்தை படிங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இதோ புதிய காரியத்தை செய்வேன் சொன்னீரே, அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே, நான் அதை அறிகிறேன்ப்பா, எனக்கு தெரியும். கர்த்தராகிய தேவன் நீர் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டு பண்ணுகிற தேவன். இப்போ நான் வனாந்திர பகுதியில் இருக்கிறேன், வறட்சியில் இருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. சொல்லுங்க பக்கத்துல, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, வாய்க்க பண்ணுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க, உங்க என்ன விண்ணப்பத்திற்காய் வந்திருக்கீங்க? வாய்ப்பே இல்லை, குழந்தையே இல்லைன்னு சொல்லுவாங்க, என் கணவன் திருந்தவே மாட்டார்னு சொல்லுவாங்க, இதுக்கு இனி வாய்ப்பே இல்லை, இனி திருப்பியும் பழையபடி எனக்கு ஆசீர்வாதம் வரணும் வாய்ப்பே இல்லை, முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில ஆசீர்வாதம் கொடுத்தாச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனால் உண்டு பண்ண முடியும். கரங்களை தெரிய ராமேன்னு சொல்லுவோமே. இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது ஆதியில் கர்த்தர் செய்த ஒரு காரியம், சின்ன வயசில் அப்போது நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருக்கேன். எனக்கு ஒரு கடை வைக்கணும்னு ஆசை. அந்த இடத்துல என் தம்பிக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கணுன்ட்டு நான் இருக்கும் வசிக்க இடத்துல ஒரு பொட்டி கடை, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி சின்ன கடை. அந்த கடையை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். அவருக்கு வந்து ஒரு 50,000 ரூபா கடையோடு நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னா, பொருளோடு எடுத்துக்கங்கன்ட்டார். நானும் பேசிட்டு என்ன பண்ணுறேன், பணத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன், பணம் கிடைக்கல. ஒரு வாரமாக அரேஞ்ச் பண்ணுறேன், கிடைக்கல. அவர் சொல்ல ஒரு டோக்கன் அட்வான்ஸ் அது கொடுப்பான்றாங்க. டோக்கன் அட்வான்ஸுக்கும் கையில் காசு இல்லை. என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் என்ன பண்ணுறேன், 10 காசு வட்டிக்கு 5,000 ரூபா வாங்கிட்டு வரேன். எவ்வளோ? 10 காசு வட்டிக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 5,000 ரூபா வாங்கி, விசுவாசம் தேவன் எனக்கு கொடுப்பாருன்ட்டு வாங்கிட்டு போய் நாளை ஒரு 6 மணி இருக்கும், வாங்கிட்டு போயிட்டு அந்த பாய் அவர்கிட்ட கொடுக்குறேன். பாய் இந்தாங்க பாய். தம்பி என்னப்பா, காலிலேருந்து உன்னை எதிர்பார்த்தேன், நீ வரவே இல்லை. இப்போ தான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வேற ஒருத்தர் முழு அமௌண்ட்டே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளோ வச்சுருக்கிறேன், 5,000 ரூபா, ஒருத்தர் 50,000 ரூபா கொடுத்துட்டு போயிட்டாருன்னு. பாய் என்ன பாய், நான் தான் வரேன்னு சொன்னேன். என்னப்பா, நான் உனக்கு வெயிட் பண்ணியிருந்தேன், ஒரு வாரமாக வெயிட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி தான் வந்து தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு என்ன திட்டுறாரு. இப்போ நான் 10 காசு வட்டிக்கு வேறு வாங்கிட்டு வந்துட்டேன். கொடுத்தா என்ன பண்ணணும், வட்டியும் கொடுக்கணும். அந்த காசை எடுத்துகிட்டு போய்ட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் இந்தான்னு கொடுக்குறேன். வட்டி நான் என்ன பண்ணுறேன், காசு அசல் கொடுத்துட்டேன், வட்டிக்கு உண்டான காசை நீ பிடிச்சிட்டாங்க. அந்த அப்போ அசலில் அந்த பணத்தில் எவ்வளோ கம்மியாக இருக்கும், 500 ரூபா கம்மியாக இருக்கும். அந்த 500 ரூபா என்ன பண்ணுறேன், நான் ஒரு வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நைட்டு ஃபுல்லாக அழுவுறேன், ஆண்டவரே எனக்குன்னு வச்சுருந்தேன், நான் ஆசையாக இருந்தேன், ஒரு வாரமாக இதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கலையே. அப்போ நான் ஊழியக்காரில் ஒரு சாதா விசுவாசி. உடனே எனக்கு தெரிஞ்சதில்ல, என் ஊழியக்கார் தான். ஊழியக்கார் கால் பண்ணி, பாஸ்டர் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் ஏன் துன்பப்படுத்துறாரு? அவர் சொல்கிறார், யாரப்பா துன்பப்படுத்தினாரு, என்ன தான் துன்பப்படுத்துறாரு? நான் ஆசையாக இருந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டு தேவனிடத்தில் கேட்டுட்டு தான் போய் அதை எடுத்தேன்னு. அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை தேவ சித்தம் இல்லாமல் இருக்கும்னு. இல்லை தேவ சித்தம் இருக்குது, தேவ சித்தம் இருக்குன்னா உனக்கு கிடச்சிருக்குமே, அதுதான் தெரியல ஏன் எனக்கு கிடைக்கல. நான் ஜெபம் பண்ணிட்டு தேவன் தரிசனத்தெல்லாம் கொடுத்தாரு, தீர்க்க தரிசனம்லாம் கேட்டுட்டு தான் நான் போய் முயற்சி பண்ணேன். சரி விடுப்பா, கிடைக்கலன்னா விடுன்னு. இல்லை பாஸ்டர் எனக்கு வேணும். நான் என்ன கேட்குறேன், எனக்கு கொடுத்தே ஆகணும். அது எப்படிப்பா போயிடுச்சே, வேணுன்னா என்ன பண்ணேன், ஜெபம் பண்ண கர்த்தர் செய்வார். நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், இந்த வசனத்தை வச்சு செய்வேன். தோன்றும் என்று சொன்னீரே, எனக்காக அங்கே ஒன்றுமே இல்லை, எனக்கு தோன்றும் என்று சொன்னீரே, வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணி, இப்போ நான் வழி இல்லாமல் இருக்கேன், எனக்கு வழியை உண்டு பண்ணுங்க. எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு, எனக்கு வேற ஒரு போய் நான் தேட எனக்கு இல்லை, எனக்கு அதுதான் வேணும். வாய்ப்பே இல்லை. நைட்டு 11 மணிக்கு ப்ரேயரில் உட்காடுறேன், ஒரே ஒரு ஜெபம், ஏசப்பா எனக்கு தோன்றணும், எனக்கு தோன்றணும். ஏசாயா 43:19 படி செய்யுங்க 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 செய்யுங்க, ஜெபிக்க 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 ஜெபிக்க, இதே ஒரே ஒரு விண்ணப்பம் தான், வேற எந்த விண்ணப்பம் இல்லை. விட காலம் 2 மணி வரையும் ஜெபிக்கிறேன். 11லேருந்து 12, 12லேருந்து 1, 1லேருந்து 2, 3 மணி நேரம். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியல, படுத்துட்டேன். காலையில் எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு நான் பாட்டு வேலைக்கு கிளம்பி போகிறேன். ஒரு ஃபோன் வருது எனக்கு. அப்போ பட்டன் ஃபோன் தான், ஃபோன் அதிகமாக வராது.
என் நம்பருக்கு ஒரு பிஎஸ்என்லேருந்து ஒரு ஃபோன் வருது. ஆஃபீஸ் போகிற டைமில் வருது, 1 மணி நேரமாக வருது. நான் அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிகிட்டே போகிறேன். என் எல்லையை தாண்டி ஒரு பிரிட்ஜு வருது. பிரிட்ஜு ஏறும்போது என்ன சும்மா ஃபோன் வருது, 10-15 முறை கால் பண்ணிட்டாங்களே. அட்டன் பண்ணி, ஹலோ யார் பேசுகிறீங்க? சார்லஸ் தானே பேசுகிறது? ஆமாம். நான் தான் அந்த கடை பாய் பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. சொல்லுங்க பாய், என்ன பாய்ன்னு? கொஞ்சம் கடையாண்ட வாங்களேன். அதான் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்னதுக்கு? இல்லை நீ வாப்பா அப்படின்றாரு. ஏதோ சொல்ல போகிறாருன்னு கடையாண்ட போகிறேன். போனால் அவர் சொல்கிறாரு, என்னாச்சுன்னு தெரியல, நேற்று அட்வான்ஸ் கொடுத்தாருல, காலையில் வந்து அதை பிடிங்கின்னு போயிட்டார். அவருக்கு ஏதோ ஃபாரினில் வேலை கிடச்சிச்சான். அதனால் வந்து 5000 ரூபா என்ன பண்ணு, சரி 50,000 ரூபா கேட்டு வாங்கிட்டு போயிட்டாரு. நீ அட்வான்ஸை கூட நீ எடுத்துக்கோ. எனக்கு சந்தோஷம். இப்போ என் கையில் என்ன இல்லை, இருக்கிற காசும் இல்லை. ஆனால் என்கிட்ட எவ்வளோ இருந்ததுன்னா 500 ரூபாய் இருந்தது. எதுக்கு அந்த 500 ரூபா வச்சுருக்கிறேன்னா, என் ஃப்ரெண்டு கேட்ட 5000 ரூபாய்க்கு 500 ரூபா வட்டி பிடிச்சிட்டான். அந்த வட்டி கொடுக்குறதுக்காக நான் 500 ரூபா வச்சுருக்கேன். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட 5000 ரூபாய் இல்லை, இப்போ 500 ரூபா. பரவாயில்ல, அந்த 500 ரூபா கூட நான் அட்வான்ஸாக வச்சுக்கிறேன். அப்போ ஜெபம் பண்ணுறோன்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, பிசாசு உனக்கு வர ஆசீர்வாதத்தை பிடுங்கி வச்சிருக்கிறான்னு அர்த்தம். இப்போ நம்ம வேலை என்னன்னா, அவன்கிட்ட இருந்து புடுங்கணும். நல்ல சத்தமா சொல்லுவோமே. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 30-31 படிப்போமா? திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டிலுள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசு உன்கிட்ட புடுங்கினானா அதை என்ன பண்ணுமா? 7 மடங்கு உனக்கு தரணும். உன் குடும்ப ஆசீர்வாதனால நான் கவனிச்சுக்கோங்க. என் எல்லை யாராவது பிடுங்கி வச்சிருப்பான், உன் ப்ரமோஷனை யாரை பிடுங்கி வச்சிருப்பான், உன் சந்தோஷத்தை யாரை பிடுங்கி வச்சிருப்பான். உனக்கு வீட்டு தரமாட்டேன், வழி தரமாட்டேன், உன் வருமானத்தை தர, உன் பிள்ளையின் ஆசீர்வாதம் உன் மருமக பிடுங்கி வச்சிருப்பான், உன் கணவன் ஆசீர்வாதம் உன் மாமியார் பிடுங்கி வச்சிருப்பாங்க. அன்பு கூட மாமியார் இருக்கும்போது சில பேர் அன்பு காட்ட மாட்டாங்க. நானும் கல்யாணம் புதுசில் அப்படிதான். எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கின்றதுனால நான் கொஞ்ச நேரம் எங்கள் ஒய்ஃபோட சிரிச்சு பேசினா போதும். நான் வேலைக்கு போன பிறகு எங்கள் மனைவிக்கு செம்மையான என்ன பண்ணுவாங்க, எங்கள் ஒய்ஃபை பிடிச்சி செம்மையாக டார்ச்சர் பண்ணுவாங்க. எங்கேயாவது பீச்சுக்கு நான் பைக்கில் கொண்டு போயிட்டேன்னா அடுத்த நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் பிரச்சனையாக வரும். ஒய்ஃப் சொல்லுவாங்க, அம்மா என்னை எங்கேயும் கூப்பிட்டு போகாதீங்க, அவங்க எதிர்க்க என்னை சிரிக்காதீங்க. மற்ற நாள் ஊட்ட மாட்டாங்க. என் ஒய்ஃபை வெறுப்பேற்றுறதுக்குன்னு சாப்பாடு பசியாக இருக்கா உடனே ஊட்டுறேன்னு ஊட்டுவாங்க. நம்ம ஒரு வாய் ஊட்டிட்டு வாங்கிட்டோன்னா இங்கே எனக்கு சண்டை வரும். நான் மனைவியா அவங்க மனைவியா? ஒருவேளை இவங்ககிட்ட அன்பாக இருந்துட்டுனா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அது வெளியே காட்ட தெரியாது. இது என்னன்னா தப்புன்னு சொல்ல முடியாது, பாசத்தின் ஒரு கட்டை இல்லை. அந்த பாசத்தை என்ன பண்ண முடியும்? எங்கள் அப்பா என் கூட இருந்திருந்தா ஒருவேளை அந்த பாசம் ஷேராக இருக்கும். அப்பா இல்லாததுனால முழு அன்பை என்ன பண்ணுறாங்க, இருக்கிற புள்ள மேலே செலுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த அன்பை யாராவது ஷேர் பண்ணும் பொழுது அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கும். இத்தனைக்கும் எங்கள் வீட்டில் 5 ஆம்பளை பசங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை, இந்த 1-2 தான் என்ன எப்படி இருக்கும் பிரச்சனை. சில நேரங்கள் இது போராட முடியாது, இதை கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் நீ ஜெபத்தில் வைக்கிறனா உனக்கு உண்டானவைகளை தேவன் திருப்ப தர வல்லவராக இருக்க. வசனத்தின்படி சொல்லுங்க, நீதிமொழிகை சொல்லுங்க 6:31 படியாக சொல்லுங்க. பிசாசு திருடி வைத்த என் ஆசீர்வாதத்தை அவன் 7 மடங்கு திருப்பி தர வேண்டும். அப்பா நீ திருப்பி தர. அப்பா அவன்கிட்ட புடுங்கி கொடுங்க, அவன் கிட்ட புடுங்கி கொடுங்க. நீங்க போயிட்டு என்ன பண்ணாதீங்க, யார் பேரை சொல்லிலாம் ஜெபிக்காதீங்க. பிசாசு யாரை வேணா பயன்படுத்துவான். உன் நண்பர்களை, உறவுகளை, உன் கூடவே பழகணும், உன் மேனேஜர்களை, நீ அவர்களை டார்கெட் பண்ணாத. இயேசுவே பிசாசு இடத்துல இருந்து பிடிங்கி கொடுங்க, அவர் எங்க இருந்தாலும் பிடிங்கி கொடுப்பாரு. இப்போ இந்த இடத்துல லைட்டு, எனக்கு இந்த லைட்டு டிஸ்டர்பாக இருக்கு, நான் எங்கே கையை வைக்கணும்? ஆஃப் பண்ணணும்னா இங்கே கையை வச்சா நான் ஷாக்கு தான் அடிக்கும். சுவிட்சு அங்கே இருக்கு, அங்கே ஆஃப் பண்ணணும். இங்கே ஏசி ஜாஸ்தியாக இருக்குது, கம்மி பண்ணணும்னா ஏசியில் போய் கை வைக்க தேவையில்ல, நான் ரிமோட்டில் கை வச்சா போதும். நான் ஏசியில் போய் என்ன தான் பண்ணாலும் அது ஏசி கண்ட்ரோல் பண்ணாது, அந்த ரிமோட்டில் தான் கண்ட்ரோல் இருக்குது. உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காதீங்க, நீ முறையிடுறது தேவனிடத்துல தான். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, உன் ஆசீர்வாதம் இல்லை உன் சந்தோஷம் ஏதாவது பிடுங்கி வச்சிருக்க அந்த நபரை பற்றி என்ன பண்ணாத, பேசாதீங்க. அது பிரச்சனைக்கு உண்டாகும். ஒரு பிரச்சனை போய் 2 பிரச்சனை வரும். நீ தேவனிடத்துல முறையிடு, ஏசப்பா என் சத்துரு எனக்கு விரோதமாய் என் ஆசீர்வாதத்தை பிடுங்கி வச்சிருக்கிறான், அதை எனக்கு திருப்பி கொடுங்க. சில பேருடைய குடும்பத்தில் கணவனை சொந்தம் பிடிங்கி வச்சிருக்காதான், அவன் நண்பன் பிடிங்கி வச்சிருப்பான். வேலைக்கு வந்தவொடனே விட்டவொடனே அவன்கிட்ட தான் சுத்துறது.
அவன்கிட்ட குடிச்சிட்டு வருது, மீதி இருக்க நேரம்லாம் அவன் ஃப்ரெண்டுக்கிட்டே செலவிடுவான். நீ என்ன பண்ணுவ? அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சேராத, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சேராத, அவனால தான் இப்படி சொல்ல சொல்ல உன் பிள்ளையா இருக்கட்டும், உன் கணவனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நீ அவனை டார்கெட் பண்ண. பிசாசு அவனை என்ன பண்ணுறான்? பயன்படுத்துகிறான். நீ ஜெபத்தில் போய், அது எந்த திருடனாக இருந்தாலும் அது விலகி ஓட ஆரம்பிக்கும். உன் குடும்பம், உன் பிள்ளைகள் யாராவது உன் அன்பு வீட்டுக்கு வராமல் அந்த நேரத்தை வேற இடத்துல செலவழிக்கிறாங்களா, நீ அவர்கிட்ட பேசாத, அவங்ககிட்ட பண்ணாத. நீ சண்டை சொல்ல சொல்ல விட்ட மாட்டாங்க, தெரியாமல் செய்வாங்க. உன்கிட்ட சரிப்பா நான் இனிமேட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலன்றுவாங்க, தவிர உனக்கு தெரியாமல் பேசுவாங்க. ஏன்னா அவங்க இருதயத்தை நீ மாற்றலை, மிரட்டுற, அவ்வளோதான். நீ ஜெபிக்கும் பொழுது அவங்க இருதயம் அவர்களே இல்லாமல் போவார்கள். அவர்களுக்குள்ள ஒரு சண்டை ஏற்படும், இல்லை அவர்களுக்கு வேற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கி அந்த இடத்திலிருந்து நவரும்படியாக, அந்த இடத்தை விட்டு விலகும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வார். கரங்களை தட்டி வராமேன்னு சொல்லுவோமே. அப்படி கண்களை மூடி உங்க இருதயத்தில் என்னென்ன காரியங்களை மற்றவர்கள் பிடுங்கி வச்சிருக்கிறாங்க உனக்கு தெரியும். அது மற்றவர்கள் அல்ல, சத்துரு பிடுங்கி வச்சிருக்கிறான். உன் ஆசீர்வாதம் ஒருத்தர் வச்சிருக்கலாம், உன் பிள்ளை உனக்கு செய்ய வர்றான், கொடுக்குன்னு நினைப்பான். உன் மருமகள் தடுக்கும். மருமகன் யாராவது ஒருத்தர் தடுப்பாங்க, ஏன் கொடுக்குறேன், ஏன் செய்கிறேன்னு. நீ உனக்கு கோபம் தடுக்கிறவங்க மேலே தான் இருக்கும். இல்லை, பிசாசு தடுக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், பிசாசு தடுக்கிறான். நீ அவன் பேரை சொல்லி ஜெபிக்காம, இயேசுவே எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பிசாசு திருடி வச்சிருக்கிறான். சொல்லுங்க, என் கணவன் அன்பை பிசாசு திருடி வச்சிருக்கிறான், என் மனைவி அன்பை பிசாசு திருடி வச்சிருக்கிறான், என் பிள்ளையின் இருதயத்தை பிசாசு திருடி வச்சிருக்கிறான். அவன் கிட்ட இருந்து நீ பிடுங்கி கொடுக்கிறவர் தேவன் நீராண்டவரே. நீதிமொழிகள் 6:31 படியாக எனக்கிட்ட பிடுங்கினதை 7 மடங்கு திருப்பி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, அவன்கிட்ட பிடுங்கி கொடுப்பீராக. கேட்டா அவர் செய்வார், இல்லைன்னு நினைக்காத, வாய்ப்பே இல்லைன்னு அவரால் உருவாக்க முடியும். நம் தேவன் சிருஷ்டிகர், ஒரு கிரியேட்டர், புதுசா உருவாக்கி கொடுப்பார் உனக்குன்னு. உன்னால உன் குழந்தை பெத்தாலும் உன் சாயல்ல தான் ஒடியாரும். தேவன் பாருங்களேன், எது செஞ்சாலும் அது மற்றவங்க சாயல்ல இருக்காது, உனக்குன்னு ஒன்று உருவாக்கி கொடுப்பார். வேலை இல்லையா, வேலை வாய்ப்பை கொடுப்பார். உனக்கு உன் பொருளை வாங்குறதுக்கு யாருமே இல்லை, என் வீட்டை விற்க முடியல பாஸ்டர், நிறைய பேர் சொல்லுவாங்க. வாங்க யாரும் இல்லை, உனக்குன்னு ஒரு பையரை என்ன பண்ணுவார், ஒரு செல்லரை கர்த்தர் உருவாக்கி கொடு. ஆசீர்வாதம் எங்கேயும் பிடுங்கி இருக்கு. உன் டார்கெட் எடுத்துட்டு போய் மனிதர் இடத்துல வச்சுனா தான் தோத்து போறீங்க. நம்ம பகைகள் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டு இருக்கும். என் தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கு. எடுத்து படிங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். ஹல்லேலூயா. தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? உன் நெருக்க நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், சபைக்கு போறேன். எனக்கு ஏன் இந்த போராட்டம்னா, வசனம் சொல்லுது, யாரை தேவன் சிட்சிக்கிறாரோ அவர் தான் என் பிள்ளைன்னு சொல்லுகிறார். உண்மையான நல்ல பிள்ளைகளா இருந்தா அந்த பிள்ளைய அடிச்சு வளர்ப்பாங்க. நிறைய பேர் இன்னைக்கு ஒன்று குழந்தை தான் லேட்டாக பிறகுது, அடிக்கிறதும் இல்லை, அந்த பிள்ளை எது செஞ்சாலும் சைலண்டாக இருக்கன்னா அந்த பிள்ளைய நரகத்துக்கு தள்ளுறன்னு அர்த்தம். அந்த பிள்ளையை எவ்வளோ சிச்சித்து நீ வளர்க்குறியோ பிற்காலத்தில் அந்த பிள்ளை ஆசீர்வாதமாய் மலரும். நான் நிறைய பேரை பார்ப்பேன், நிறைய பெண் பிள்ளைகளை பார்ப்பேன், பிள்ளைகளை நான் கேட்பேன், உங்கள் பெற்றோர் ஒன்று அடிச்சிருக்காங்களா? இதுவரையும் நான் யாரும் அடிச்சதில்லே பாஸ்டர். சொல்லும் போது எனக்கு பொறாமையாக இருக்கும். என்ன நான் செம்ம அடி வாங்கியிருக்கேன், எங்கள் அப்பா இருக்கிற வரையும் அடி தான் எனக்கு. இப்போ என் பொண்ணும் சரி, இப்போ வயசு வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தப்பு பண்ணால் இப்பயும் தான் நான் அடிக்கிறேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டு வந்தது அந்த மாதிரி. அதனால் அடிக்கிறதுனால பிள்ளைங்க எங்களை விட்டு போயிட்டாங்களா? இல்லையே, இன்னும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். தோடு இருக்கும் பொழுது பிள்ளைகளை என்ன கண்டிஷன் பண்ணாலும் அது நம்மளை விட்டு போகாது. நீ அடிக்கவே கையை வைக்கலைன்னா, நான் நிறைய பிள்ளைய பார்த்துருக்குறேன், கல்யாணம் ஆகிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க, பாவ வாழ்க்கையில் இருப்பாங்க, நெருக்கத்தின் மத்தியில் இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க சிறு வயசில் அடி வாங்கினது இல்லை, சிச்சியே இல்லை. இனிமேல் புதிய வாழ்க்கை வரும்பொழுது திருமணம் ஆனதுலேருந்து வெறும் அழுகை தான். காரணம் என்ன? ஆரம்பத்தில் இல்லாத இப்போ வருது. உனக்கு ஆரம்ப வாழ்க்கை நெருக்கமாக இருக்குன்னா சந்தோஷம் நினச்சிங்க. ஒரு பிள்ளை 18 வயசு தான் ஆகுது, 18 வயசு கூட ஆகல, பையன் இழுத்துன்னு உடையான்ட்டான். என்கிட்ட வந்துட்டு, ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணுங்க, இந்த வாரத்தில் நாங்கள் கல்யாணம் வைக்கலான்னு இருக்கோம். யாருமா இந்த பொண்ணு அப்படின்னு. இந்த பொண்ணு ஓடி வந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு. நான் கேட்டேன், கர்த்தருடைய பிள்ளை தானம்மா,
உனக்கும் ஒரு பொன் பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளைய வந்து நீ சேர்த்து வச்சிருக்க. நான் எவ்வளோ சொன்னாலும் இவ போக மாட்றா பாஸ்டர். எப்படி? நான் எவ்வளோ சொன்னாலும் போக மாட்றா, அதனால் எங்கேயே வச்சிருக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த பிள்ளைக்கு 18 வயசு கூட ஆகல, உன் பையனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான். அவங்க ஏன் பொண்ணு கொடுக்கல? இல்லை ஃபஸ்ட்டு போலீஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க, என் பையனை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எழுதி கொடுத்தோம், அந்த டேஷனில் இவன் சொல்லிட்டா எனக்கு அப்பா அம்மா வேணாம், இவன் தான் வேணும், போயிட்டா ஃபஸ்ட்டு. எவ்வளோ நல்ல மருமக. அந்த பொண்ணு எதிர்க்கே சொல்கிறேன், இவன் நல்ல மருமக கிடையாதுமா. 18 வருஷம் கூட இருந்த அப்பா அம்மா வேணான்னு ஒரு வருஷம் வந்து பார்த்த உன் பையனை பார்த்துட்டு வந்திருக்கானா, உன் பையனை பார்த்துட்டு விட்டுட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த பொண்ணு மூஞ்சி பார்க்குது, ஏன்டா இங்கே கூட்டின்னு வந்தாங்கன்னு பார்க்குது. இந்த பொண்ணை எட்டுன்னு போய் ஒழுங்காக சேருங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, பாஸ்டர் எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கொடுமை பண்ணாங்க தெரியுமா பாஸ்டர். எனக்கு ஒரு தம்பி இருக்கான், என் தம்பியை மட்டும்தான் பார்ப்பாங்க, என்னை பார்க்கவே மாட்டாங்க. இந்த கொடுமையிலே நான் வளர்ந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி நல்ல குடும்பம் மாமியார் பார்த்த உடனே சந்தோஷம். 18 வயசில் கொடுமை. அப்பா அம்மாவை நீ குறை சொல்கிறேன்னா நீ எவ்வளோ பேர் பாவியாக இருப்ப. அம்மா உன்னை மேலே கண்டிஷன் பண்ணுறாங்கன்னா அது சிச்சை. இல்லைன்னா ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆகுது, பாஸ்டர் வீட்டில் ஒரு வேலையை செய்ய மாட்டா பாஸ்டர், தூங்கிட்டே இருக்க பாஸ்டர். என் பையன் தான் திரும்ப தண்ணியை கொடுக்குறேன், ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம், இப்போ 2 பேருக்கு நான் சாப்பாடு போடணுமா? இல்லைம்மா உனக்கு தான் கத்தர் கொடுத்த பொண்ணு, நீ செஞ்சுக்கோ. ஒரு பெற்றோர் வந்து ஒரு ஸ்டேஷனில் வந்து வேணான்னு எழுதி தராங்கன்னா அவங்க எவ்வளோ வயிறு எரிஞ்சிருப்பாங்க. அந்த வயிறு எரிச்சலுக்கு உண்டான பலன் தான் அனுபவிக்கிற. ஜெபம் பண்ணுங்க. பிசாசு இப்படி தான் அன்பை பறிச்சுக்கும், தெரியாது. இன்னும் இந்த வசனத்தை படிங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால். இன்னைக்கு அதிகமாக சிட்சையை சகிக்கிறீங்களா? சிட்சையின் மத்தியில் ரொம்ப வேதனை, பாஸ்டர் ரொம்ப நாள் வேதனையில் இருக்கேன், பாடுகளாக இருக்கேன், நான் என்ன செய்யறது? உன் ஜபத்தை வை. ஜபம் என்பது எப்படின்னா பட்டயம் போல. பட்டயம் போல. இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி பல விதம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சின்ன கை துப்பாக்கி பெருசாக இருக்கும், நீட்டாக இருக்கும், இன்னும் பெருசாக இருக்கும், லென்ஸ்லாம் வச்சுருக்கும். என்னன்னு கேட்டேன்னா இந்த துப்பாக்கி இந்த இதுக்கு அடிக்கும், பக்கத்தில் இந்த மீட்ரு ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரொம்ப லாங் அடிக்கும். அந்த லென்த்லேயும் இன்னும் பெருசாக இருக்கும். அது எவ்வளோ பெருசாக தகட்டுமா இருந்தாலும் கல்லாக தான் உடச்சிட்டு உள்ளே போகும். அப்படி விதவிதமாக இருக்கும். அதே போல தான் வசனமும். சாதாரணமாக ஜபம் ஸ்தோத்திரம் ஆமேன் விண்ணப்பம் நீ பண்ணிட்டு போகிற ஜபம் விடுதலை கொடுக்காது. நல்லா கவனிங்களே, உன் கட்டுகளை உடைக்காது. வசனத்தோடு நீ ஒரு ஜபம் பண்றனா அந்த காரியம் நீ பட்டயத்தை வச்சு சண்டைக்கு போறேன்னு. ஏன்னா அடிக்க 10 பேர் வந்துட்டாங்க, நான் சண்டைக்கு போறேன், கத்தியெல்லாம் வச்சுட்டு துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு பாதுகாப்பெல்லாம் வச்சுட்டு நான் போய் என்னால் முடியும்னு நினச்சிட்டு என் பின்னாடி வந்து பெரிய கோட்டையே இருக்கு, பெரிய தலைவர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சண்டைக்கு போனால் நான் என்ன ஆகும்? அவங்க வச்சிருக்கிற பட்டயத்தில் சின்ன பட்டயத்தினால் நான் தாக்கப்படுவேன். ஏன்னா எனக்கிட்ட என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை. தாக்குவதற்கு என்கிட்ட என்ன கிடையாது? பட்டயம் இல்லை. என்கிட்ட பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு நினச்சிக்கிறேன், தவிர கையில் ஒன்றும் இல்லை. அதுதான் நீங்க ஜபிக்கும் பொழுது வசனத்தை வச்சு ஜபிங்க. வெறும் ஜபத்தை பார்க்கிலும் வசனத்தை வச்சு ஜபிக்கிற ஜபம் பெரிய காரியங்களை உண்டு பண்ணும். எங்க வாழ்க்கையில எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ அவமானங்கள், அந்த ஊழியத்தில் இந்த கட்டுகள் உடைக்கிற ஊழியனாவே அநேக பிரச்சனைகள், எங்களை அவமானப்படுத்தும்படியாக அநேக காரியங்கள். வசனத்தை வச்சு ஜெபிக்க 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 எல்லா மாந்திரிகங்கள், எல்லா சூனிய கட்டுகள் தானா உடைஞ்சு போகும். நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வசனம். மீண்டும் ஒரு வசனத்தை கொடுக்குறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. 14, 15 இந்த 2 வசனத்தை ஒரு காரியத்திற்கு நீங்க பயன்படுத்தணும். எடுத்து படிங்க. நமக்கு எதிரடையாகவும் நோட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் எதற்கு இந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தணும். ஒரு ஆள் வந்துட்டான், நம்ம எடுத்த உடனே வசனம்னாவே சங்கீதம் 91 எடுத்து பிசாசு மாந்திரிகனா அதான் படிப்பீங்க. எல்லாத்துக்கும் கிடையாது. கிட்ட வந்துட்டவனுக்கிட்ட பெரிய ரைஃபிள் வச்சு சுட முடியாது. கிட்ட இருக்கவனுக்கு அதுக்கேற்ற ஆயுதம், தூரத்தில் இருக்கும் அதுக்கு ஏற்ற ஆயுதம். படிங்க இந்த வசனத்தை. கொலோசியர் நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து. நல்லா கவனிங்க. மாந்திரிகம் என்பது என்ன நல்லா தெரிஞ்சுக்கங்க. உன் பேரை சொல்லி, நல்லா கவனிங்க, உன் பேரை வச்சிருவாங்க. ஒரு மந்திரவாதி உனக்கு எப்படி மாந்திரிகம் உன் பேரை சொல்லுமான்னு சொல்லுவாங்க. யாருக்கு மாந்திரிகம் பண்ணும்? அவங்க அப்பா பேர் என்ன, அவன் என்ன நட்சத்திரம், அந்த ஜாதியெல்லாம் பார்ப்பானுங்க, கோலத்தெல்லாம் பார்த்துப்பாங்க. ஒரு படி அடுத்தது, அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா, அவன் காலடி மண் எடுத்துகிட்டு வா, அவன் முடியை எடுத்துகிட்டு வா, யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வா, இதெல்லாம் வச்சுட்டு
அவன் தகுட்டில் மண்ணில் எம்சப்படத்தில் எழுதுவான். கிறுக்கிற மாதிரி தெரியும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இந்த தகுடுலாம் ஜிஸ்டி தகுடுன்னு சொல்லி கடையில் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நட்சத்திரம் மாதிரி இருக்கும், அதில் ஏதோ ஒன்று தகுட்டில் எழுதி கிறுக்கி இருக்கும். அதெல்லாம் சாசனங்கள், உனக்கு விரோதமாக எழும்புகிற சாசனங்கள், வார்த்தைகள் சொல்லுவாங்கள்ல, எழுதப்பட்ட வார்த்தைகள். பிசாசு உன்னை குறித்து எழுதி வச்சுருக்கோமா? நான் சொல்கிறது மாந்திரிகம் இல்லாமல் பிசாசு சில பேர் உன் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கள்ல, உன் தலையெழுத்து அப்படி தான். அப்பா அம்மா செஞ்ச தவறு பிள்ளை மத்தியில் வந்து நிற்கும், உன் தலையெழுத்துணும். அதை என் தேவனால் மாற்ற முடியும். அவர் சாபத்தையும் பாவத்தையும் அவர் சிலுவையில் சுமந்தது உண்மைன்னா உன் தலையெழுத்து அவரால் மாற்ற முடியும். இல்லை ஆமாம், உனக்கு வாழ்க்கையில் நீ அப்பா அம்மா பிபியாக இருக்கா, நீயும் பிபியில் தான் இருக்கணும். அவன் சாசனம் எழுதி வச்சிருப்பான். உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கா, உனக்கும் இருக்கு. எனக்கு தைராய்டு, அவங்க டாக்டர் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் யாருக்கா தைராய்டு? அதுதான் ஜெனட்டிக்கல் சொல்லுவாங்க. இந்த ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் சில பேர் குடும்பத்தில் பார்த்தேன். நேற்று ஒரு குடும்பத்தில் போகிறேன், ஒரு வாரத்துக்குள்ள ஒரு குடும்பத்தில் போய் பார்க்க போகிறேன். அவங்க வீட்டில் 5 பேர், யாருக்கும் கல்யாணம் ஆகல. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆகி அவர் வெளியே தனியாக போயிட்டார். மீதி யாருக்கும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 58 வயசு 60 வயசு 2 சகோதரிக்கு ஆகணும். சகோதரன் வெயிட் பண்ணியிருக்காங்க. சகோதரருக்கு வயசு 45 கிட்ட வந்துடுச்சு. அந்த அம்மாவுக்கு வந்து 52 49. இது கேட்கும் பொழுது ஒரு அம்மா, மூத்த சகோதரி கல்யாணம் ஆகாமையே இறந்து போயிட்டாங்க. சாபம், யாரும் செய்த சதி, யாரும் அந்த குடும்பத்துக்கு விரோதமா. நான் பிள்ளையா பிறந்திருக்கிறேன், இந்த அம்மா வயிற்றுல நான் பிள்ளையா பிறந்தது தப்பா? ஒரு ஏழ்மை வீட்டில் நான் பிறந்தது தப்பா? அவங்க செய்த பாவம் என்னையா தீண்டணும்? எனக்கு செஞ்ச மாந்திரிகம் என் பிள்ளைய தாக்கணும்? ஒருவேளை நான் பாவம் செஞ்சிருந்தா பரவாயில்ல, நான் எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனா எங்க அப்பா அம்மா செய்த பாவத்திற்கு நான் ஏன் பலியாகணும்? உங்க கேள்விகள் இருக்கலாம். இதை மாற்ற முடியுமா? முடியும். பிசாசு எழுதி வச்சிருக்கலாம், உனக்கு கல்யாணமே ஆகாது, குழந்தைய பிறக்காது, நீ இனிமேட்டு கஷ்டப்படணும், உன் கணவனோட அன்பு இருக்காது, வியாதியில படுக்கையில தான் இருக்கணும், மாந்திரிகம் எழுதி வச்சிருக்கலாம். இங்கே நிறைய பேர் என் கூட ஜெபம் பண்ணும் பொழுது, தனியாக ஜெபம் பண்ணும்போது நிறைய பேர் உட்காந்து கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த பிசாசை கேட்பேன், கட்டு எங்கே போட்டிருக்கு? உடனே கழுத்தை காட்டும். எதுக்கு கழுத்தில் போட்டிருக்காங்க? அவள் கழுத்து நிமிரவே கூடாது, அதனால் கழுத்தில் வலியை கொடுத்துருக்குறேன். அந்த அம்மாவோட கேட்டால், என்னால் இதுக்கு மேலே இப்படி கழுத்தை நிமிர முடியாது, பாருங்கள், பூமியை மட்டும்தான் பார்க்கணும். அப்புறம் அடுத்தது கட்டு எங்கே? காலில் போட்டிருக்கேன். எடுன்னா காலிலேருந்து எடுக்கும். எதுக்கு காலில் போட்டிருக்கேன்? அவள் ஜங்குன்னு எல்லா இடத்துக்கும் ஓடி வரா, அதனால் ஒரே இடத்துல உட்காரன்னு சொல்லி காலில் கட்டி வச்சிருக்கேன். என்னன்னு பார்த்தா கால் வலி. கையில் கட்டி வச்சிருக்கிறேன், கையில் வலி கிடையாது, ஒரு பணமும் வரக்கூடாது, வர பணம் எல்லாம் செலவழியணும், ஓட்ட கையாக இருக்கணும். பிசாசு எழுதி வச்சிருக்கு. அந்த மந்திரவாதி அந்த பிசாசை உன் உடம்புக்கு அனுப்பும் பொழுது, உன் குடும்பத்துக்கு அனுப்பும் பொழுது அவன் எழுதி வச்சிடுவான், இதுக்கு தான் இவன் வரணும், இவன் பைத்தியமாகி போகணும், இவன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது. சில சொன்ன பார்த்தீங்களா, ஒரு மந்திரவாதி வசியம் பண்ணுன்னு, அவன் கணவனை நேசிக்காம வேற ஒருத்தரை நேசிக்க முடியாது, வசியம் எழுதி வச்சிருவான். உன் புள்ள உன்னை நேசிக்காது, வேற ஒருத்தர் மேல அன்பு செலுத்திட்டு இருக்கும், அப்பா அம்மான்னு சொல்லும், சொந்த தாய் தகப்பனுக்கு எதிர்ப்பா நிற்கும். சில குடும்பங்கள்ல தாய் தகப்பனே பிள்ளைகளுக்கு எதிர்ப்பா இருப்பாங்க. எங்கே வருது இந்த சூழ்நிலை? எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எழுதப்பட்ட சாசனம். இதுல இருந்து எப்படி மாறுவது? அதுக்கு தான் இந்த வசனம். இந்த வாழடி வாழையாய், வியாதியோ பிரச்சனையோ உனக்கு விரோதமா என்ன பண்ணாலும் இதை மாறவே மாட்டுது. சில வியாபாரத்துக்கு விரோதமா எழுதிடுவாங்க, நஷ்டப்படணும், கடன் வாங்கணும், முதலீடு இருக்கக்கூடாது, கடை இழுத்து மூடணும், அப்படி எழுதி வச்சிடுவாங்க. அந்த எழுத்தை எப்படி மாற்றுவது? அப்போதான் இந்த வசனத்தை பயன்படுத்தணும். கரெக்டான ஆயுதம் எடுத்து படிங்க. கொலைசியர் 2:14-15. எனக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் சூனியம் செஞ்ச ஒவ்வொருத்தரும், மாந்திரிகத்துல கட்டப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை படிக்கணும். இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உன் கட்டுகள் உட்டாயும். உனக்கு நல்லா தெரியுது இது சூனியதான், இது மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, இது என் வாழ்க்கை எப்படி தான் இருக்கு, என் பிள்ளை வாழ்க்கை எப்படி தான் இருக்கு, என் பையனும் என் பொண்ணும் சேரவே மாட்டுறாங்க, என் பையன் வாழ்க்கையில் மருமக வாழாமல் இருக்கு, அப்போலாம் அது மாந்திரிகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த வசனம் சொல்லுங்க. எனக்கு எதிரடையாகவும் சொல்லுங்க, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அழைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, அந்த கட்டப்பட்ட கட்டுகளை உடைப்பதற்கு அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணி பயன்படுகிறது. நம்ம நிறைய நேரம் படிப்போம், அந்த சிலுவை ஆணி, அந்த அடிக்கப்பட்ட அடி எதற்கு? நீ பார்க்குற பார்வைக்கே இல்லை, கண்காட்சி பொருள் அல்ல, அதில் ஒவ்வொன்றும்
கையில் அடிக்கப்பட்டது, தேவன் சாசனத்தை எழுதப்பட்டதை அதை மாற்றி 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நீ சொல்லணும், எனக்கு விரோதமாய் எழும்பப்பட்டவைகளை அப்பா இந்த கொலைசேர் 2:14-15 படியாக உம்முடைய சிலுவையின் ஆணியில் அடிச்சு அவைகளை குலைத்து நீர் வெற்றி சிறப்பீரா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி நீங்க எதுல பிசாசுவனை எழுதி வச்சிருக்கிறான் உங்களுக்கு தெரியும். நடக்கக்கூடாதபடி, குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி, வியாதியாய் இருக்கும்படியாக சில வியாதிகள், சில சூழ்நிலைகள், சில நெருக்கங்கள் உன்னை விட்டு வெளியே போகாது. நல்லா தெரியும். சூனியத்தினால் கட்டி வச்சிருக்கிறான். என் கணவனை கட்டி வச்சிருக்கிறான். அவன் எழுதி வச்சுட்டு அந்த சாசனத்தை எப்படி மாத்துறது? மந்திரவாதி எழுதி வச்சதை, சத்ரு எழுதி வச்சதை என் தேவன் சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணியினால மாற்ற முடியும். சொல்லுங்களேன். எசப்பா, கொலைசியர் 2:14-15 படியாக எனக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட எல்லா சாசனங்கள், எல்லா கையெழுத்துக்களை கொலைத்து போடுவீராக. சொல்லுங்க பார்க்கலாம். கொலைத்து போடுங்க. எனக்கு விரோதமாய் எழும்பப்பட்ட எல்லா மாந்திரிக சூனியத்தின் வல்லமைகளை, எழுத்துக்களை கொலைத்து போடுவீராக. உம்முடைய ஆணியின் மூலமாக, சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆணியின் மூலமாக அவைகளை அடித்து அப்பா நீர் வெற்றி சிறக்கிற தேவ வசனம் நீங்க எடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, அற்புதத்தை பார்க்க முடியும். அடுத்த ஒரு வசனம் யோபு 20:15 வசனம். அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். உன்கிட்ட நான் சொன்ன பாத்தீங்க, திருடன் கொல்லவும் திருடம் வரான். உன்கிட்ட வந்து என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? விழுங்கி வச்சிட்டான். விழுங்கிட்டான்ப்பா, ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. மலைப்பாம்பு வயிற்றுல போனது அவ்வளோதான், முதல்ல வயிற்றுல போனது அவ்வளோதான், மீன் வயிற்றுல போனது அவ்வளோதான். விழுங்கிட்டான்ப்பா. என் காசை அவனை அப்படியே விழுங்கிட்டான்ப்பா, செலவு பண்ணிட்டான்ப்பா. போலீஸ்காரன் எடுத்துக்கிட்டான்ப்பா. திருடின்னு போயிட்டான்ப்பா. என் சொத்தை அப்படியே பிடுங்கிட்டான்ப்பா. என் ஆசீர்வாதம், என் அன்பு, என் மனைவியின் அன்பை அப்படியே விழுங்கிட்டாங்கப்பா. ஆயிரம் எது சொன்னாலும் என் தேவனால் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறத பிடுங்கி தர முடியும். அல்லேலூயா. அவன் கிட்ட இருந்து பிடுங்கி விழுங்கினதை அவனே கக்கி போடுவான். ஏன்னா அது உன்னுடைய ஆசீர்வாதம். சொல்லுங்களேன், அது என்னுடைய ஆசீர்வாதம். மற்ற ஆசீர்வாதத்தை நீ கேட்டீன்னா அதுல உரிமை கிடையாது. இது உனக்காய் கொடுக்கப்பட்டது. அல்ல, உனக்காய் உரிமைக்கு உண்டான காரியம். யாரா பிடுங்கி வச்சிருப்பாங்க? சொல்லுங்களேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய அன்பை, என் வாழ்க்கைய வேற ஒருத்தர் பிடுங்கி வச்சிருக்கிறாங்கப்பா. அப்பா, இந்த யோபு 20:15 படியாக அவன் கக்கி போடும்படியாக, என்னோட ஆசீர்வாதத்தை அவன் கக்கி போடும்படியாக அவன் வயிற்றை கிழிப்பீராக. யார் இங்க வந்திருக்கீங்களோ, உன் ஆசீர்வாதத்தை யாராவது விழுங்கி வைத்திருக்கலாம், பிடுங்கி வைத்திருக்கலாம், உன்னை ஏமாற்றி இருக்கலாம். உன் ஆசீர்வாதத்தை என் தேவன் பிடுங்கி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். யோபு 20:15 படி அப்பா, யாரெல்லாம் இன்னைக்கு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வாதம் திரும்பி கிடைக்க, இழந்த கணத்தை திரும்பி கிடைக்க, இழந்த மகிமை திரும்பி கிடைக்க இப்பொழுது நீ செய்வீராக. அடுத்த ஒரு வசனம் படிப்போம். ஏசாயா 49:24 படிப்போமா? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? 25 என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும். இங்க பாருங்க, கேள்வி கேட்கறாங்க, பதில். கிட்ட இருந்து போன ஆசீர்வாதம் திருப்பி கிடைக்குமா? நீ கணத்தை இழந்து போயிட்டு இருப்ப, திருப்பி கிடைக்குமா? அவமானப்பட்டுட்ட, திருப்பி கிடைக்குமா? போன வாழ்க்கை திருப்பி கிடைக்குமா? டைவர்ஸ் ஆனது திருப்பி சேர முடியுமா? குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு, திருப்பி குழந்தை கிடைக்குமா? வித்துட்ட வீட்டை வித்துட்டு போயிட்ட, இப்ப திருப்பி அந்த வீடு கிடைக்குமா? உன்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் யாரை பிடுங்கி இருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். வசனம் பாருங்க, முதல் வசனம் 24. கேள்வி, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருட்களை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட. நீதியா என்னன்னா நியாயமாவே உன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு இருப்பாங்க. கவனிங்க, ஒன்று பராக்கிரமம். நீதியா என்னன்னா நீதியாவே உனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை யாரா பிடுங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் நீதின்னு சொல்லலாம். அவங்களுக்கு தான்ப்பா முறை, அவங்களுக்கு தான் போகணும். ஒரு வேளை ஒரு வீட்டில் 30 வருஷமா இருக்கிற எக்ஸாம்பிள், ஆனால் அந்த வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. சட்டப்படி இருக்கிறாங்க. நீதியாய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, போகணும். ஆனால் உலக முறைப்படி இத்தனை வருஷம் தான் அந்த வீட்டில் இருக்கணும். உனக்குள்ளே அதுலேருந்து போகணும். நான் வாழ்ந்திருக்கேனே, எனக்கு என்ன நீதி கிடைக்காதா? ஆகார் பாருங்க, வேலைக்காரியாக தான் போனா, அந்த இடத்துல சாரால் சொன்னதுனால வாழ்க்கையை கொடுத்தா. இப்போ அவங்களே குழந்தை பிறந்தோன்னு வேணான்ட்டாங்க. இப்போ வெளியே போகணும்னு சொல்கிறது நீதி தான். நீதியின்படி தேவனே வெளியே போக சொல்லிட்டாரு.
ஆனால் இவ விருப்பம் இருக்குல்ல, நான் ஒழுங்காக வேலைக்காரியாக இருந்திருப்பேனே. இப்போ என் பிள்ளையெல்லாம் பெற்றுட்டு இப்போ நான் இவளுக்கு யார் அப்பன்னு சொல்லுவேன், எங்கே போய் வாழ்வேன், ஒன்றுமே இல்லைன்னு நீதியாக கண்ணீரிடும் பொழுது அந்த நீதிக்கு தேவன் சரி கட்டுகிறவராக இருக்கிறார். அப்போ சொல்ற ஒரு தேவதூதன் சொல்ற, உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதியை மாற்றுவேன். அதுதான் தேவன்கிட்ட வேணும். ஒருவேளை நான் தவறு செஞ்சிருக்கலாம், இன்னைக்கு நீ கத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கத்தர் உன்கிட்ட இருந்து பிடுங்கினதை அவர் திருப்பி தர முடியும். எடுத்து படிங்க ஏசாயா 49:25. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். உன் பிசாசு உன்னை சிறைபிடிச்சு வச்சிருந்தா கத்த சொல்றார், உன்னை விடுதலை ஆக்குவேன். விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி, உன்கிட்ட யார் போராடிட்டே இருக்கா, நான் வழக்காடி உன் பிள்ளை ரட்சித்துக் கொள்ளுவேன். பிள்ளை கத்தர் விடுதலையாக்குவேன் கத்த சொல்லுங்க. வசனம் ரொம்ப முக்கியம். என் பிள்ளைக்கு நீதியே கிடைக்காதா? இங்க பாருமா, நம்ம கல்யாணம் ஆகி நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கிற அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்ய முடியும். உன் பிள்ளை வாழ்க்கையை மாற்ற முடியும், சீரமைக்க முடியும். நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட, உன் பிள்ளை உன் வீட்டில் தான் இருந்தாலும் அந்த பிள்ளை வீட்டில் அந்த பிள்ளை வாழ்க்கையில் உன்னால் எதுவும் பண்ண முடியாது. அட்வைஸ் தான் பண்ண முடியும். கேட்டு நடப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உன் பேர பிள்ளைக்கு உன் பேரை வைக்க, நீ பேரை வைக்கிறது கூட நீ விருப்பப்படி இருக்காது. மாப்பிள்ளை வீட்டில் இதை எதிர்பார்க்குறாங்க, பொண்ணு வீட்டில் இதை எதிர்பார்க்குறாங்க. சரி, அங்கே அந்த பேரை கூப்பிட்டுக்கிட்டோம், நான் இந்த பேரை கூப்பிட்டுக்கிட்டேன். நிறைய பேர் இதுதான் பண்ணுவாங்க. அம்மாவா இல்லையா? உன் விருப்பம் இருக்கு அது சில இடத்துல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த ஏசாயா 49:25 படி கொள்ளையடிக்கப்பட்டதை திருப்பி கொடுக்க முடியும். ஏசாயா 49:25 என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். பிள்ளைகளை நான் விடுதலை. எத்தனை பேருக்கு எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் இருக்கும், ஆனால் அது நடக்காத மாதிரி இருந்திருக்கும், இதுவரை நடக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். எத்தனை பேர் அந்த விண்ணப்பம் நடக்கணுன்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துக்க பார்க்கலாம். நான் சொல்கிறேன், அந்த காரியத்தை பிரயோஜனப்படுத்து. தேவன் சொல்லுகிறார், நீ எதை விரும்புகிறாயோ அதை விசுவாசின்னு சொல்லுகிறார். இந்த பிரபஞ்சத்தின் நீதின்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த சயின்டிஸ்ட் சொல்லுவாங்களே, இங்கே நல்லா கவனிங்களா, சயின்டிஸ்ட் விதிகள் சொல்லுவாங்க, நியூட்டனின் விதிகள், அந்த மாதிரி ஒவ்வொரு விதிகள். சில பேர் விதியை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவங்கள ஒரு இதை பார்க்க போய் அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. அதில் இங்கே காணிங்க, நான் ஒரு மொபைல் வாங்கணும், ஐஃபோன் மொபைல் வாங்கணும். சின்ன எக்ஸாம்பிள், என்கிட்ட இருக்கிறது சாதா ஃபோனு, ஐஃபோன் வாங்கணும். ஐஃபோன் இப்போதைக்கு ரேட்டு வந்து 70,000 ரூபாய். இதை வாங்கணும், என்ன பண்ணுறது? எனக்கு வருமானமும் இல்லை, தகுதியும் இல்லை, ஆனால் ஆசை இருக்குது. இந்த பிரபஞ்சம் கேளுங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆவிக்குரிய உலகம் இருக்குது. நல்லா லிசன் பண்ணுங்கள். ஆவிக்குரிய உலகம்னு இருக்குது. அந்த ஆவிக்குரிய உலகத்தில் நீ என்ன பேசுகிறியோ அதெல்லாம் பதிவு செய்யப்படும். பிசாசு என்ன பண்ணுன்னா, நீ பேசுகிறத மாற்றி மாற்றி பேசிடுவான். எப்படின்னா, இன்றைக்கி இதை கேட்பான், நாளைக்கு வேற ஒன்று கேட்பான், நாளைக்கு அப்போ நிலையாக ஒரு காரியத்தை நிற்க மாட்டதுனால அந்த பிரபஞ்சம் இந்த உலகத்தில் உனக்காய் கொடுக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள மாட்டேன். தேவன் இந்த உலகத்தை உனக்காய் தான் கொடுத்துருக்கிறார். நல்லா கவனிங்க, நீ எதை கேட்குறாயோ அந்த உலகம் உனக்கு கொடுக்கும். சொல்லுங்க, தேவன் இந்த உலகத்தை கொடுத்துருக்கிற இந்த உலகம் யாருக்காக படைக்கப்பட்டது? சொல்லுங்க, நெஞ்சில கை சொல்லுங்க, எனக்காக. நமக்குன்னு சொல்லாதீங்க, எனக்காக. எனக்காக படைக்கப்பட்டதுன்னா அப்ப இதுல இருக்க ஆசீர்வாதம் யாருக்காக? உங்களுக்காக. நீ எதை கேட்குறையோ அந்த ஆசீர்வாதம் உன் கையில வரும். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை விசுவாசிக்க. தேவன் சொல்ற விசுவாசி. அத சயின்ஸ் ஒரு விஞ்ஞானி என்ன சொல்றாருன்னா, நீ எதை உனக்கு வேணுமோ, அப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்போ என்னோட வருமானம் மாதம் 15,000 ரூபாய் வருமானம், இந்த ஃபோன் 50,000 ரூபாய், என் தகுதிக்கு மீறி இருக்கு, ஆனால் ஆசை. அப்போது நான் இந்த விதியின்படி பார்த்து, இந்த உலகத்தில் இருக்கோன்னு சொல்கிறேன், இந்த விதியின்படி பார்த்து எதை பார்க்குறோமோ அதை ஆசைப்பட்டு அதை கிடச்சிச்சின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இவர் என்ன பண்ணுறாரு, என்கிட்ட ஃபோன் கிடச்சிது. டெய்லி காலையில் என்ன யோசிப்பாரான், எனக்கு இந்த ஃபோன் கிடச்சிச்சு, இந்த ஃபோன் கிடச்சா நான் என்ன பண்ணுவேன், இப்படி பேசுவேன், இப்படி விளாடுவேன், இப்படி நோண்டுவேன்னு இருதயத்துக்குள்ளே அப்படியே நினச்சி கொண்டே இருக்கிறார். 30 நாள் நினச்சிருக்கார். 30 நாளில் ஃபோன் அவருக்கு கிடச்சிச்சா? சொல்லுங்க, 30 நாளில் இந்த ஃபோன் அவங்களுக்கு கிடச்சிச்சா? கிடைக்கல அவருக்கு. ஆனால் டெய்லியும் அதே நினச்சிட்டே இருப்பார்.
நினச்சிட்டே இருக்கிறார். ஃபோன் வந்துடுச்சு, ஃபோன் வச்சு யூஸ் பண்ணுறேன். நான் ஃபோனு அவர்கிட்ட இருக்கிற மாதிரியே, ஃபோன் வந்துட்டால் என்ன மைண்டில் இருக்குமோ அதை அப்படியே வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன், அதை நினச்சி கொண்டே இருக்கிறேன். ஆனால் கையில் இருக்கிறது சாதா ஃபோன் தான். ஆனால் ஐஃபோன் இருக்கிறதாவே நினச்சிட்டா என்கிட்ட வருது இருக்கு. 60 நாளுக்கு அப்புறம் அவர் வேலை செய்கிற ஓனரு இவனை கூப்பிட்டு, நான் யூஸ் பண்ண ஃபோனு வேறு ஃபோன் மாத்திரம், இந்த ஐஃபோன் உன்கிட்ட கொடுக்கும்படியாக மைண்டில் ஏவிட்டே இருக்கும். நீ சாதா ஃபோன் வச்சுருக்கல, ஐஃபோன் வாங்கணும்னு நீ சொல்லிட்டு இருந்தல, இந்த என் ஐஃபோன் உனக்கு. இந்த அவன் கிறிஸ்தவன் கிடையாது, நல்லா கவனிங்க, இட்ஸ் நாட் பிலீவர். ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு என்ன பண்ணுறான், நம்புறான். நம்பின மாதிரி இது கிடச்சிருச்சு. சரி, உடனே அவர் என்ன சொல்கிறார், அந்த விதியின்படி இந்த இயற்கை வந்து நமக்கு கொடுக்கும், நீ எதை விரும்புகிறாயோ அது கிடைச்சாச்சு, எனக்கு கிடைச்சின்னு சொல்லி early morning இதையே நினச்சி கொண்டு வருன்னு அங்கே சொல்லி கொடுத்த விதியின்படி அங்கே நடக்குது. அதே மாதிரி அந்த பிரதர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் அந்த புக்கை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் அவங்க விரும்பினதை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ நான் இதை பார்க்குறேன், ஓ இதுக்கும் வேதத்துக்கும் இருக்கா? அதான் தேவன் சொன்னது தான் இவன் காப்பி அடிக்கிறான். விசுவாசம்னா என்ன? நம்பிக்கை. தேவன்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை ஜபிக்கிறேன்னா, ஆனால் அந்த விண்ணப்பம் உனக்கு கிடைக்க வாய்ப்பே இருக்காது, தகுதியே இருக்காது. இப்போ நான் எக்ஸாம்பிள் ஒரு பைக்கு வச்சுருக்கிறேன், எனக்கு பைக்குக்கே டியூ கட்ட முடியலன்னா நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட முடியுமா? சொல்லுங்க. ஆனால் ஆசைப்படலாமா? படக்கூடாதா? படக்கூடாதா? உன்னோடு இருக்கிற உனக்கு தகுதி இல்லைம்மா, உன்னை படைச்சவருக்கு தகுதி இருக்கா இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு தகுதி இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு உன் படிப்புக்கு வசதிக்கு தகுதி இல்லை, ஆனால் உன்னை உண்டாக்கினவர் சிருஷ்டித்தவருக்கு செய்ய முடியுமா? அதுதான் விசுவாசம். எனக்கு பைக்கு ஓட்டவே முடியாது, விசுவாசிக்கிறேன் பாருங்க. ஆஃபீஸில் வந்து எனக்கு, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், பெப்சின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், மிடில் லெவல் மேனேஜராக தான் ஒர்க் பண்ணுறேன் ஆரம்பத்தில். எனக்கு என்னென்னா, என் மேனேஜர்லாம் காரில் வரும்பொழுது பார்க்குற ஆசைப்படுறேன், நானும் ஒரு கார் வாங்கினா என்ன. அவங்களுக்கு பெட்ரோல் அலோன்ஸ்லாம் வந்து கம்பெனியே கொடுக்கும், எங்களுக்கு பெட்ரோல் அலோன்ஸ் வெறும் 2 வீலருக்கு தான் கொடுப்பாங்க, காருக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு காருக்கு அலோன்ஸ் கொடுக்கறதுனால அவங்க மேனேஜராக இருக்காங்க. எனக்கா கார் வாங்கணும்னு ஆசை, ஆனால் வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் ஜெபிக்கிறேன். ஒரு சூழ்நிலையில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் காரை வாங்குறான், செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கிட்டு வந்து சர்ச்சுக்கிட்டு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு வரான். நான் கேட்குறேன், ஒரு ரவுண்டு குறான்னு. அவனு என்ன சாவி கொடுத்துட்டு இந்தான்னு கொடுத்துட்டான். நானும் உள்ளே உட்காந்துட்டேன். நான் கேட்குறேன், சாவி போடும்போது போட்டுட்டு நான் என்னடா பண்ணணும்னு கேட்குறேன். அப்போ தான் கேட்குறேன், உனக்கு ஓட்ட தெரியாதா? ஓட்ட தெரியாதுன்னு கொஞ்சம் வெளியே வாயேன் அப்படின்ட்டான். இல்லை கொஞ்சம் தூரம்டா, சாவியை கூட வெளியே வாங்க. ஏன்னு கேட்டால், ஓட்ட கற்றுக்கோ, இது செகண்ட் கார் தானே, பழைய கார், பழைய உனக்கு பழைய கார்டு, இது எனக்கு புதுசு மாதிரிப்பா, எனக்கு இது நான் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் கூட அவன் ஸ்டேரிங்கை கூட தொட விடல. ஆத்திரம். தேவன்கிட்ட போய் கேட்குற, ஆண்டவர் எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க. இப்போ கார் வாங்கினா என்ன பண்ணணும்? டியூ கட்டணும், ஓட்ட தெரியணும். நல்லா கவனிங்க, கார் வைக்கிறது முக்கியம் இல்லை, கார் பார்க்கிங்க்கு ஒரு இடம் வேணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேப்பரில் எழுதுகிறேன், எனக்கு கார் வேணும் ஆண்டவரே, எனக்கு செகண்ட்ஸ் கார் இருந்தால் போதும். நான் புதுசெல்லாம் கேட்கல, எழுதி வச்சு டெய்லியும் ஜெபம் பண்ணுறேன். எனக்கு காரு கொடுத்தாச்சு. நான் காரு கொடுக்கும்பொழுது என் மைண்டில் என்னென்னா, கார் வந்தால் எங்கே பார்க் பண்ணுவேன்? இந்த ரோட்டில், இந்த இடத்துல ரோட்டில் போகும்போது பார்ப்பேன், இந்த இடம் சும்மா காலியாக இங்கே நிறுத்திக்கலாமே. ஆனால் நான் எதில் போயிட்டுருப்பேன்? பைக்கில், சர்வீஸ் பண்ணாத பைக்குக்கு என்ன பண்ணிகிட்ருப்பேன்? அடித்து பேட்டரி கூட மாற்ற முடியாதுன்னு நான் என்ன பண்ண போய்கிட்டு இந்த இடத்துல காரை பார்க் பண்ணலான்னு போயிட்டு இருப்பேன். ஷோரூம் போனால் அங்கே இருக்க காரை பார்த்துட்டு இருப்பேன், இந்த கார் வாங்கலாம். செகண்ட்ஸில் இருக்கிற காரெல்லாம் பார்ப்பேன், எல்லா காரும் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. அந்த 20,000 30,000 ரூபாய்க்கு கார் இருக்காதா அப்படிலாம் யோசிச்சுட்டே வரும். ஏன்னா என் தகுதி எவ்வளோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சொல்லுங்கள்? 20,000 30,000 இவ்வளோ தான் என்னோடய தகுதி. இதுக்கு கார் இருக்கானா? எங்கேயும் இல்லை. இப்படியா நான் டெய்லியும் அந்த பேரை வச்சு, அது மேலே வச்சு, பேரில் எழுதின டைரியில் வச்சு 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 ஜபம் 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 ஜபம். இல்லாதவில் இருக்கிறவள் போன தெய்வம், அப்பா தோன்றுவியே, எனக்காக ஒரு காரியத்தை செய்யுங்க. அவாந்தர வெளியில் ஆறுகளை ஒன்று பண்ணுவேன்னு சொன்னீரு, எனக்கு புதிய காரியங்களை செய்யுங்க, எனக்கு செய்யுங்க. நான் ஜெபம் பண்ணுறது, கார் வந்தால் நான் எங்கே ஓட்டுறது, எப்படி வைக்கிறது, எங்கேயாவது கார் ஓட்டுறவங்க பார்த்தானா ஸ்டேரிங் எப்படி போடுறாங்க. ஏன்னா நான் ஸ்கூலுக்கும் போகல, கார் வாங்கிட்ட பிறகு டிரைவிங் ஸ்கூல் போகலான்னு பார்த்தேன். ஏன்னா டிரைவிங் போகிறதுக்கு எவ்வளோ கேட்டாங்க? அப்போது 6,000 ரூபாய் கேட்டான். 6,000 ரூபாய் இல்லை. இப்போ அம்மா ஒரு 6,000 ரூபாய் கொடுத்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன கிடையாது, என்னால் தகுதி இல்லாத என்ன. எவ்வளோ வருஷம் ஆகுது? 1 வருஷமாக நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அடுத்த வருஷம் முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட
20,000 ரூபாய் சேர்த்துட்டேன் நான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறேன், தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு செகண்ட்ஸ் கார் இருந்தால் சொல்லுப்பா, நான் செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், செகண்ட்ஸில் கார் வேணுமா, எவ்வளோ வச்சுருக்க அப்படின்னா, 20,000 ரூபாய் வச்சுருக்குறேன். 20,000 ரூபாவா? ஒரு கார் எவ்வளோ நல்ல கார்லாம் 20,000 கார், அந்த கார்லாம் வச்சு இருந்தால் ஓட்ட முடியாது. அதுவும் நீ ஹைட்டாக வேறு இருக்க, உனக்கு வேணும் பெரிய கார் தான் வேணும். இல்லை பரவாயில்ல, நான் குனிஞ்சாவது ஓட்டிக்கிறேன், எனக்கு மாருதி 800 வாங்கி கொடு. ஓட்டாத முடியாது. அவன் எவ்வளோ சொல்கிறான், சொல்லிட்டு கட்டிலே சொல்கிறேன், நான் வேணா உனக்கு டிஸ்கவுண்ட்டில், நான் மாருதியில் தான் இருக்கேன், உனக்கு ஸ்விஃப்ட் வாங்கி தரேன், டிஸ்கவுண்ட்டில் நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு காரை சொல்கிறான். என்கிட்ட எவ்வளோ இருக்குது? அவன் சொல்கிறான், நீ ஒரு 60,000 ரூபாய் ரெடி பண்ணிக்கோ, நான் உனக்கு கார் கூட மாத டியூ கட்டிக்கோ. முடியல, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வர கார் என்னவாக இருக்கணும், ஒயிட் கலர் இல்லை சில்வர் கலர். சேல்ஸுக்கு வர எல்லா கார், செகண்ட்ஸ் வர எல்லா காரும் ப்ளூ கலரும் ரெட் கலரும் தான் பார்த்துட்டு இருக்கேன், விரும்புகிறல. ஆனால் எனக்கு இந்த கார் தான் வேணும், ஜெபிச்சுட்டே இருக்கேன். நான் கனவுல கற்பனையில் சில டைமில் இந்த காரில் இப்படி வச்சு ஓடணும், பக்கத்தில் மனைவி உட்கார வைக்கணும், பின்னாடி பசங்களை உட்கார வைக்கணும், அந்த இதில் இப்படி இருக்கணும், வசனத்தை இப்படி ஓட்டணும், இதெல்லாம் கற்பனையாகவே வச்சுட்ருக்கோம். ஆனால் என் கற்பனை என்ன பண்ணல, தகுதியில் அதவனே ஒரு வருஷம் போயிடுச்சு, 1.5 வருஷம் போயிடுச்சு. அவனை சொல்கிறேன், ஆஃபரில் வந்திருக்கு, நீ 40,000 ரூபா கட்டி நான் உனக்கு காரை அரேஞ்ச் பண்ணி தரேன். இப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்குது, 25,000 வச்சுருக்கேன். சரி 40 தானே, அப்படி இப்படின்னு போட்டு ஒரு காரை போட்டு, கார் வாங்குறதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்தது. என்னன்னா, நான் காருக்கு பார்க்கிங் எங்கேயோ பார்த்துட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வேற ஒருத்தர் வண்டி நிறுத்திட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், அப்போ அவங்ககிட்ட இல்லை, சண்டை இல்லை, பக்கத்தில் நான் அப்படியே பார்க்கும்போது இங்கே நிறுத்திக்கலாம், நாங்கள் சைதாப்பேட்டில் இருக்கோம், அங்கே ஒரு டாடன்ட் நகர் சொல்லுவாங்க, ஒரு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ், இங்கே நிறுத்திக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு வரேன். ஆனால் அந்த 1.5 வருஷத்தில் நான் இன்னொரு இடத்த வாங்குறேன், என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடத்த வாங்குறேன். எதுக்கு வாங்குறேன்னா, கார் பார்க்கிங்க்குனே வாங்குறேன். அப்போ கார் கொடுக்கறதுக்கு முன்னாடி கத்த செய்கிற காரியம் ஏன் தாமதிச்சாரு, ஏன் இந்த 1.5 வருஷம்னா, கார் வாங்குறதுக்கு நம்ம பிளான் ஒன்று இருக்கும், இங்கே நிற்கணும், இங்கே பண்ணணும்னு. ஆனால் தேவன் ஒரு திட்டத்தை வச்சிருப்பார். நீ என்னை நம்பி நீயே இவ்வளோ திட்டம் போடும்பொழுது, உங்கள் அப்பா நான் எப்படி திட்டம் போடுவேன்? பிள்ளை ஒரு திட்டம் போடும்போது உன்கிட்ட காசு இருக்குன்னா உன் பிள்ளைக்கு நீ என்ன செய்வேன்? காசு இல்லாத வேற, உன்கிட்ட காசு இருக்குன்னா உன் பிள்ளை நினைக்கும், இதை வாங்கலான்னு என் பிள்ளைக்கு பெஸ்ட்டாக செஞ்சு தரேன். அவர் என்ன பண்ணுறாரு, முதலாவது அங்கே முன்னாடி இருக்கிற இடத்த ஒன்று எனக்கு வாங்குறாரு. கரெக்டாக கார் பார்க்கிங் இருக்கிற மாதிரி ஒரு 200 சதுரடி அந்த இடத்த வாங்கிட்ட பிறகு தான் யோசிக்கிறேன், கூரை வீடாக இருக்குது, இடித்த உடனே காலியாக மாறுது. உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஏங்க கார் வாங்குறீங்களா, அப்போ கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓ இதுக்கு தானே அது. அந்த 1.5 வருஷம் கழித்து இடத்த வாங்கின உடனே எனக்கு நான் செய்கிற கம்பெனியில் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடைக்குது. இப்போ எனக்கு பெட்ரோல் அலோன்ஸ் இல்லை, கார் அலோன்ஸுக்கு, காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அலோன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுது, ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம தகுதியை கர்த்தர் உயர்த்துறார். நான் பண்ணுற வேலை எனக்கு இது வேணும், என் தகுதியை உயர்த்த நான் முயற்சி பண்ணலை, ஏன்னா எனக்கு அது தகுதி கிடையாது. தகுதியை உயர்த்துறவர் என் தேவன் தான். நீ என்ன வேணும்னு கேட்க கை வச்சு ஜெபிக்க அந்த 1.5 வருஷம், இந்த 2 வருஷம் உடனே செய்யலை, அது சிக்ஷையாக கூட இருக்கலாம். உடனே செய்யாததுக்கு காரணம் என்னன்னா, என்னை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்த வாங்கி தலையை உயர்த்தி அந்த காரை வாங்கி அங்கே பார்க் பண்ண கர்த்தர் கிருபை தந்தா. நீ எதை விரும்புகிறையோ அதை கையை வச்சு ஜெபம் பண்ணு, இந்த உலகம் கொடுக்கும். விசுவாசிராமேன்னு சொல்லுவோமே, இந்த உலகம்னா உலகம் இல்லை, என் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற. அதனால நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, எழுதி வச்சுப்பாங்க, எழுதி வச்சு அதுக்கு மேலே கையை வச்சு டெய்லியும் ஜெபம் பண்ணோம். நீ எழுதி வச்சுட்டு நீ போனால் சர்ச்சில், சில பேர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க கல்வெட்டை மற்றவங்க படிச்சுட்டு போகணும். சில கோயில் குளத்தில் பார்த்தீங்கன்னா போய் எழுதி வைப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரை, எனக்கு என்ன வேணும், எனக்கு குழந்தை பிறகு அங்கே எழுதி வைக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ நோட்டில் எழுதி வை, உன் டைரியில் எழுதி வை, பைபிளில் எழுதாத, அதை வச்சு என்ன பண்ணு, கையை வச்சு ஜெபம் பண்ணு. ஒரு சின்ன ஒரு பேப்பரை எழுதிட்டு பைபிளில் வச்சுக்கோ, வச்சு அந்த விண்ணப்பத்தை ஜெபம் பண்ணு. 10 விண்ணப்பத்தை பெருசாக வை, அதை எழுதி வச்சுட்டு நீ கையை வச்சு ஜெபம் பண்ணு. டெய்லியும் காலையில், ஆண்டவரே இதை கொடுத்துட்டீங்க, அதை கொடுத்துட்டா நீ என்ன நினைப்ப, கொடுத்தா அடுத்தது என்ன செய்வ, அந்த கற்பனைக்கு நேரம் கடந்து போங்க. நிறைய நேரம் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, இவன் கற்பனையிலே சுத்துறான்னு சொல்லுவாங்க. அது கால நடுவில் அது நிச்சயமாய் வாய்க்க ஆரம்பிக்கும். இப்போ அந்த கார் பார்க்கிங் இடம் தான் இன்னைக்கு சைதாப்பேட்டில் இருக்க சர்ச்சு. அங்கே இன்னொரு இடத்த வாங்கி அந்த இடத்துல ஒரு சபையை கட்ட கர்த்தர் கிருபை கொடுத்தேன். இது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் என்ன வேணும், வீடு வேணுமா எழுதி வச்சுக்கோ. வீடு எப்படி வேணும், உன் தகுதி 1000 ரூபாய் கூட கட்ட முடியாது, போடுங்க ஒரு ஃப்ளாட்டே போடுங்க, எனக்கு அப்பார்ட்மெண்ட் வேணும். நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ கண்டிப்பாக அடைவ.
ஏன்னா நீ வணங்குற தேவன் பெரியவர். உன் வருமானம், உன் கணவன் வருமானம், இருக்கிற சூழ்நிலை வச்சுட்டு நீ தேவனை குறைச்சி இடப்படாது. நீ பிறந்த பிறப்பு சொல்லுவாங்க சாசனம், உங்கள் அப்பா பிறந்தது, உங்கள் அப்பாவோட ஜீன் இப்படின்னா இப்படி தான் வாழணும் இல்லை, அந்த சாசனத்தை என் தேவனால் மாற்ற முடியும், இடத்த மாற்ற முடியும். இந்த இடத்துல இவ்வளோதான் வருமானம் வரும், இல்லை எனக்கு இவ்வளோ வருமானம் வரும். நிறைய நேரம் யோசிப்பேன், சபையில் 10 பேர் இருப்பாங்க, ஆண்டவரே ஒரு 100 பேர் வரணும் ஆண்டவரே சபையில், எப்படி இருக்கும்? நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு கற்பனையாகவே 100 பேர் மத்தியில், 500 பேர் மத்தியில் ஜெபம் பண்ணுற மாதிரி கற்பனையாகவே நினச்சிருப்பேன். நடக்குமா? நடக்கும். நான் அப்போ நினச்சது தான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கு. சில நேரம் ஒரு பிரச்சனை வருது பயந்துகிட்டே இருப்பேன், அந்த பிரச்சனையில் வந்துடுவேன். நெகட்டிவாக நினைக்கிறது நடக்கும்போது ஏன் பாசிட்டிவாக நினைக்கிறது நடக்காது? சில பேர் இந்த பிரச்சனை வரும் கண்டிப்பாக நடந்துடும், இப்படி தான் ஆகப்போகுது, அப்படி தான் ஆகப்போகுது கண்டிப்பாக ஆகும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவாக சிந்திக்காதீங்க. பிரச்சனை வரப்போது தான், அடுத்த நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கார் வந்தாவோ உன் பிள்ளை வந்து சண்டை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த சண்டை எப்படிலாம் வரும்னு கற்பனை பண்ணாதீங்க. அதை பற்றி விட்டுட்டு நல்ல விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்குல்ல, அது வருதுன்னு தெரியுது, போகுதுன்னு தெரியாது. இந்த டிப்ஸை யோசிச்சு பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி உன் விண்ணப்பத்தை என்ன பண்ணுறீங்க? பெரிய விண்ணப்பம், சின்ன குழால தண்ணி வரல, இந்த மாதிரி சின்ன காரியம் இல்லாமல் பெரிய காரியங்களை எழுதி வச்சு ஜெபம் பண்ணு, கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதை நீ எழுதுகிற டேட்டு வருஷத்தை போட்டுக்குங்க, நிறைவேறும் பொழுது அது வருஷத்தையும் போடுங்க, எத்தனை ஆண்டுகளில் அது நடக்குதுன்னு. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நான் சின்ன வயசில் எழுதுனது, எனக்கு ஒரு வீட்டு வேணாண்டவரே, எனக்கு பசங்க இப்படி வேணும், எனக்கு மனைவி இப்படி வேணும், எனக்கு கார் இந்த கலரில் வேணும், எனக்கு வேலை இப்படி வேணும். நல்ல வேலைன்னு கத்தட்டு ஜெபிக்கக்கூடாது. நல்லா கேளுங்க, எல்லா வேலையும் குப்பை பொறுக்கிறது கூட குப்பை பொறுக்கிறவனுக்கு நல்ல வேலை தான். ஆமாவா இல்லையா? உனக்கு நல்ல வேலைன்னா எப்படி வேலை வேணும்? நான் 10 மணிக்கு தான் வேலைக்கு போவேன், அந்த மாதிரி வேலையாக வேணும். 4 மணிக்கே திரும்பி வந்துடுவேன், அந்த மாதிரி வேலை வேணும். நம்ம 3 நாள் நான் வீட்டில் லீவ் எடுப்பேன், அதுக்கெல்லாம் ஓகே பண்ணுற மாதிரி ஒரு வேலை வேணும். அதுதான் நம்ம நல்ல வேலைன்னு கேட்போம். நல்ல வருமானம் என்ன? நான் வேலையே செய்யக்கூடாது, ஆனால் சம்பளம் மட்டும் என் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும்? இது உன் விருப்பம், உன் விருப்பத்தை எழுது, தப்பே இல்லையே, உனக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கும். நான் வேலை செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய மாட்டேன். வீட்டை விட்டு போகிறதே 11 தான், திரும்பி 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் சம்பளம் மட்டும் நல்லா, ஏன்னா நான் கத்தர்கிட்ட எனக்கு அப்படி வேணும், நான் கேட்டிருக்கேன், கத்தர் அது மாதிரி செய்கிறேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். உன் விருப்பத்தை கத்தரிடத்துல வை, ஆனால் அந்த குடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நீ எவ்வளோ வேலை செய்கிற. இப்போ ஊழியத்தில் என்னென்னா, அப்போ நான் பண்ண வேலையை தான் இப்போ கத்தர் என்னை பிடிச்சி உரிச்சு எடுக்கிறாரு. நைட்டும் பகலும் உட்காந்து ஊழியத்துக்காக ஓட வேண்டிய சூழ்நிலை பண்ணுறேன். வேலையை கொடுத்து ஒழுங்காக செஞ்சியா, உனக்கு சம்பளத்தை கொடுத்தேன்ல, வா ஊழியத்துக்கு வா. ஊழியத்தில் வந்து டைம் நேரம் காலம் தெரியாமல் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதை பிடிச்சி சேரும். நெகட்டிவை பற்றி சிந்திக்காதீங்க. நான் எப்பயும் சொல்கிறேன், முடிஞ்சு போயிடுச்சு, அன்னைக்கு அப்படி வாழ்ந்தோமே, இந்த இடத்துல இப்படி இருந்தோமே, ஐயோ இந்த நகை போயிடுச்சே, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அது மண்ணிக்கு மட்டும் இது நடக்காமல் இருந்தால் இன்னைக்கு நல்லா இருக்கலாமே. அந்த பழசு எதுவுமே நடக்காதீங்க. போனது நல்லது, போயிடுச்சுன்னு நினச்சிங்க. இருக்கிற வாழ்க்கை கர்த்தரோட. இனி திருப்பி கிடைக்குமா? திருப்பி அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நீ விரும்பினா கிடைக்கும். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விரும்புறது ஆகும்னு மட்டும் நினச்சிக்கோ. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எழுதி வச்சுட்டு வசனத்தை வச்சு ஜெபிங்க. சில காரியம் உன்னை விட்டு பிடிஞ்சு போட்டு அதை பிடுங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். வசனம் தான் மெயின். வசனம் இல்லாமல் நீ ஜெபிக்கிறேன்னா அந்த ஜெபம் நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணாலும் அது பெரிய காரியம் செய்யாது. வார்த்தையில் என் தேவன் இருக்கு. அவர் பிரயோஜனப்படுத்துகிற அந்த வார்த்தையை பேசும் பொழுது, இந்த கோர்ட்டு கேஸில் கவனிச்சிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்போ கிடைக்கும்னா, ஏற்கனவே ஒரு வழக்குக்கு ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்குன்னா அந்த தீர்ப்பை சொல்லி அங்கே இப்படி வழக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கொடுத்தாங்கன்னா ஒரு வாட்டி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்கன்னா அந்த வழக்கு என்ன பண்ணப்பட்டது? பதிவு செய்யப்பட்டது. திருப்பி இன்னொரு வாட்டி கொடுத்து ஆகணும். அதே போல் வேதத்தில் ஒரு முறை ஒரு வார்த்தை தேவன் சொல்லியிருக்கிறாருன்னா அதை தேவன் அங்கீகரிச்சிருக்கிறார். அந்த சொன்ன வாக்குதத்தை இப்போ கொடுத்த அந்த 4-5 வசனம் தான் கொடுத்துருக்குறேன். அந்த வார்த்தையை நீங்கள் வச்சு படிக்கிறீங்கன்னா உங்களுக்காக என் தேவன் உருவாக்கி கொடுக்க முடியும். என்ன வேணுமோ அதை எழுதி வச்சுக்கிங்க. டெய்லியும் காலையில் எந்திரிச்சு ஆண்டவர் இதை கொடுத்ததுக்கா நன்றி. 10 பேர்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொறாமப்படுவாங்க. வசனத்தை வச்சு நீ உனக்குள்ள எழுதும் போது டேட் போட்டு என்ன விண்ணப்பம் அது பாருங்க. சில விண்ணப்பம் நீ அதிகமாக விசுவாசிக்கிறீன்னா அதை கிடைச்சிச்சு நீ நம்பிட்டீன்னா சீக்கிரத்திலே அது கிடைக்கும். எது கிடைக்க போதோ வாய்ப்பே இருக்காது, சூழ்நிலையே இருக்காது. நான் டிவி சேனல் ஆரம்பிக்கும் பொழுதுமா எனக்கு என்னன்னா வரங்கள் செயல்படுது. சபைக்குள்ள ஒரு 100 பேருக்கு இந்த சுவிசேஷத்தையோ இந்த அறிவிப்பை சொல்றதை காட்டிலும் நிறைய பேருக்கு சொல்லணும். நான் ஃபேமஸான ஊழியக்காரர் இல்லை, வரங்களை எப்படி கொண்டு போகிறது? அப்போ யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது வழி தேடும் போது ட்ராக்ஸ் ஊழியம் சொன்னாங்க. இப்போ ட்ராக்ஸ் ஊழியம் வந்து என்ன ஆயிடுச்சு?
அது ஓல்டு டைப்பு. நியூவாக இன்னும் ஒரு ஒரு புறஜாதியர் வீட்டுக்குள்ளே போகணும், ஒரு இந்து முஸ்லீம் வீட்டுக்குள்ளே போய் சுவிசேஷம் போன என்ன வழி இருக்குது? அப்போ தான் ஒருத்தர் சொல்கிற டிவி சேனல் தான் முடியுங்க. இப்போ டிவி சேனலுக்கு எவ்வளோ செலவாகும்? கோடிக்கணக்காக செலவாகும். எந்த பாஸ்டரும் பண்ணல, ஒரு 4-5 2-3 பாஸ்டர் தான் பெரிய லெவலில் செலவு பண்ணி பண்ணுறாங்க. என்கிட்ட பணம் இருக்கா? இல்லை, ஒன்றுமே இல்லை. என்னால் ஒரு அரை மணி நேரம் ஸ்லாட்டு ஒரு சாதா லோக்கல் சேனலில் கூட கொடுக்க முடியல. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே அரை மணி நேரம் ப்ரோக்ராம் என்னால் கொடுக்க முடியல, நான் டிவி சேனல் நடத்தணும் ஆண்டவரே. 2000 ரூபாய் ஒரு அரை மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு, ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு டிவி லோக்கல் டிவியில் கொடுக்கறதுக்கு முடியல என்னால். நான் விசுவாசிக்கிறேன் என் தேவனால் முடியும். என்னால் முடியாது, என்னை படைச்சவரால் முடியும். நான் எழுதி வச்சு நான் டிவி சேனலை ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேரும் வச்சுட்டேன், நித்தியம் டிவின்னு. ஆனால் என்ன கிடையாது, பணம் கிடையாது, ஆள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வச்சு ஜெபம் பண்ணுறேன். டெய்லி என்னென்னா டிவி சேனல் வச்சா என்ன ப்ரோக்ராம் போடலாம், என்ன ப்ரேயர் நடத்தலாம், எப்படி நான் அதுக்குள்ளே போயிட்டேன். பேசிக்காக ஆரம்பிக்கல, நான் அதுக்குள்ளே கடந்து போயிட்டேன். டெய்லியும் ஆண்டவர் நித்தியம் டிவி சேனலில் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. நான் எழுதுனது 18 19 எண்டில் அந்த சேனலை ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். 1 வருஷம் கடந்து போயிடுச்சு. காற்றும் இல்லை, மழையும் இல்லை. ஆனாலும் எப்படி நடத்துகிறேன் எனக்கே தெரியாது, எங்கேருந்து கர்த்தர் செய்கிறார் வழியே தெரியாது. ஆனால் தேவன் செய்கிறார். நம்ம விசுவாசிக்கிறது என்னோட பலன் இல்லை, என் தேவனால் கூடும். இப்போ நான் முடிவு பண்ணுறேன், 2-3 கோடியில் 3.5 கோடியில் ஒரு இடத்த வாங்குறதுக்கு முயற்சி பண்ணோம். அதுக்குள்ளே என் பேர் என்ன பண்ணிட்டாங்க, கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ முடிவு பண்ணுறேன், 2 கிரவுண்டு எதுக்கு வாங்குறத 3 கிரவுண்டு வாங்குவோமே, ஒரு 10 கோடிக்கு பிளான் பண்ணுவோமே. 10 கோடி என்கிட்ட இருக்கா, என் அக்கௌண்ட்டில் இருக்கா? இல்லை, ஆனால் அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது. இந்த செய்தியை கேட்குறீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது நான் ஒரு சபைக்குள்ளே இருப்பேன். நான் எப்படி கொடுக்கணும், நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என் சபைக்குள்ளே மேலே என்ன இருக்கணும், கொஞ்சம் கடைகள்லாம் இருந்ததுன்னா வருமானம் வந்ததுன்னா சபைக்கு தேவைகள் பூர்த்தி ஆகுமே, சேனல் ரூம் இப்படி வைக்கணும், ஃபுல்லாக ஏசி இருக்கணும், பேக்ரவுண்ட் இது மாதிரி இருக்கணும். இது கற்பனையிலே தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என்ன கிடையாது, பணம். ஏன்னா கொடுக்குறவங்க யார்? நீங்கள் தான். எனக்கு பெரிய அளவுக்கு விசுவாசிகள் பெரிய கோடி கணக்கு இல்லை. இப்போ என் ஆசை 3 கோடியிலேருந்து 10 கோடி ஓடி போயிடுச்சு. ஏன்னா ஒரு கிரவுண்டு பத்தாது, 3 கிரவுண்டு வேணும். 3 கிரவுண்டு குறைஞ்சது ஒரு 6000 சதுர அடி 5000 சதுர அடி எனக்கு வேணும். எப்படி முடியும்? நான் வச்சு ஜெபம் பண்ணிட்டேன், நித்தியம் ப்ரேயர் டவர் எனக்கு இவ்வளோ பெருசாக வேணும், அது மெயின் ரோட்டில் வேணும். வச்சுலாம் இடம் போடலையே, பணம் கிடைக்காதுங்க. சந்தில் ஏதாவது மெயின் ரோட்லன்னா புது ஆத்மா வரும், சவுண்டு டிஸ்டர்ப் இருக்காது, பார்க்கிங் பிரச்சனை இருக்கக்கூடாது, எனக்கு இப்படிலாம் வேணும். நான் எழுதி வச்சு மனசுக்குள்ளே டெய்லியும் கற்பனையாக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். சில நேரம் என் மனைவி கேட்குறேன், யார்கிட்டங்க பேசிகிட்டு இருக்கீங்க? என் பொண்ணும் என் மனைவியும் என்னை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. அங்கே பாரு, அப்பா தானாக பிணத்திட்டு இருக்காரு. தானே நான் என்ன பிணத்துறேன், நான் எனக்குள்ளே என்ன ஓடி இருக்குன்னு கர்த்தருக்கு தான் தெரியும். அப்போ கற்பனையாக நினச்சது தான் இன்றைக்கி ஊழியமாய் பெருகி இருக்கு. இப்படி தான் வேணும், இதை தான் வேணும், எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. உன் வசனத்தை வச்சு யாரை உன்னை பைத்தியக்காரர்களை ஞானிகளை வெட்கப்படுத்த கர்த்தர் பைத்தியத்தை தான் பயன்படுத்தும். அதுதான் தேவனோட வேலை. உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்பட இன்னொரு ஞானியை உண்டு பண்ணணும். தேவனுக்கு அப்படியே இல்லை, நம்மள மாதிரி பைத்தியத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அடுத்த ஆண்டு இந்த செய்தி நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாச நம்பிக்கை, என்னால் முடியும். ஒரு வீடு வாங்கணுமா, உன் பிள்ளைக்கு திருமணம், குழந்தையே இல்லையா, குழந்தைக்கு என்ன பேர் வைக்க போற நீ டிசைட் பண்ணு. குழந்தைய எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் நீ டிசைட் பண்ணு. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கேம்லின்னு ஒரு கம்பெனியில் வேலை ஒர்க் பண்ணுவேன். இந்த கலர் பென்சில்லாம் வருதுல்ல, அந்த கம்பெனியில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ், மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருப்பேன். இப்போ நிறைய ஸ்கூலில் போயிட்டு காம்படிஷன் நடத்துவோம். அப்போ நான் போகும்பொழுது எனக்கு ஒரு ஸ்கூலில் மட்டும் எனக்கு அனுமதியே கிடைக்கல. அந்த ஸ்கூலில் பார்த்தா வெறும் காருக்காரருக்கு. நான் காலையில் உட்காந்து நைட்டு ஈவினிங் 4 மணிக்கு தான் அந்த டிராயிங் மாஸ்டரையும் நான் பார்த்தேன், அந்த ஹெட்மிஸ்டரையும் பார்க்க முடிஞ்சுது. எந்த ஸ்கூல் பார்த்தா சர்ச் பார்க்குன்னு மவுண்ட் ரோட்டில் இருக்குது. கேட்டால் பெரிய பெரிய அதிகாரி தான் படிப்பாங்க. அப்போ தான் முடிவு பண்ணேன், இங்கே என் ஸ்கூல், என் பொண்ணு, எனக்கு பொண்ணு பிறந்தா இந்த ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணும். அப்பயும் முடிவு பண்ணி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணது. கல்யாணம் ஆகி ஜெபம் பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலில் ட்ரை பண்ணுறேன். எக்ஸாமுக்கு பேரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த நன் கேட்குற ஒரு கேள்விக்கு என் பொண்ணு பதிலே திறக்கல. வாட் இஸ் யுவர் நேம்? எனக்கா ஆத்திரம், இவ்வளோ தூரம் உள்ள அட்மிஷனுக்கு உட்கார வச்சாச்சு. என் கோவம்லாம் யாருமே என் மனைவி தான். என்ன பொண்ணை வளர்க்குற? சரி, அடுத்தது என்ன பண்ணுறோம், அங்கேயே பின்னாடியே ஆங்கில இண்டியன் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன்லேருந்து ஆங்கில இண்டியன் இருக்குது, அட்லீஸ்ட் அதுலேயாவது சீட்டு வாங்குவோம். அங்கே போகிறோம், அங்கேயும் சாக்லேட் கொடுக்குது நர்ஸு.
எச்எம் கொடுத்து ஏதாவது பேசு, உம்முன்னு வாயை பல்ல கடிச்சிட்டு கம்முன்னு இருக்கா. அவங்க திட்டுறாங்க, பிள்ளைங்களை இந்த மாதிரி வளர்த்துட்டு இந்த மாதிரி பெரிய ஸ்கூலில் எதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னு. நான் அப்படியே கம்முன்னு கோவத்தை அடக்கிட்டு உட்காருறேன். வெளியே வந்து திட்டுறேன், என்ன புள்ள வளர்க்குற, இவ்வளோ தூரம் உள்ள இன்டர்வியூ கிடச்சி மிஸ் பண்ணிட்டுமே, அவ்வளோதான், கிடைக்காது அவ்வளோதான். அவங்க போய் பாஸ்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. என் கணவர் என்னை திட்டுவார், எப்படியாவது 2த்துல ஏதாவது ஒரு ஸ்கூலில் கிடைக்கணும்னு. கடைசியில் 2 ஸ்கூல்லையும் அட்மிஷன் கிடச்சிது. ஒரு வார்த்தையும் அவன் பேசாமே அட்மிஷன் கிடச்சிது. நாம் விருப்பப்பட்டபடியே அதே ஸ்கூலில். ஏன்னா நான் கற்பனையில் ஏற்கனவே விசுவாசத்தில் என்ன பண்ணிட்டேன், வாழ்ந்துட்டேன். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். கர்த்தர் செய்தார். தேவன் நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ, நான் ஏன் மற்றவங்க சாட்சி சொன்னால் பொய் சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா என் சாட்சி தான் நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதை வேணுமோ அதை கர்த்தரிடத்துல தகுதி இருக்கா? அண்ணா நகரில் ஒரு ஃப்ளாட் வாங்க முடியுமா? வாடகையே கட்ட முடியல, ஒரு ஹவுசிங் போர்டு கேளு. நீ எதை கேட்குறியோ அதை கர்த்தர்ட்ட தெளிவாக கேளு. ஹவுசிங் போர்டு வேணுமா, எனக்கு வேணும்னு கேளு. இல்லை இண்டிபெண்டன்ட் வீடு வேணுமா, கேளு. உன் தகுதியை கர்த்தர் உயர்த்துவார். நீ கேட்கறதுல உறுதியாக இருக்கும் பொழுது உன் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசி சபைக்கு வருது, வீடே இல்லை, சுற்றிட்டு ஹவுசிங், அவங்க ஹவுஸ் ஓனர்னால அவமானப்பட்டு தட்டு முட்டெல்லாம் வெளியே தூக்கிட்டு போய் போட்டு ஜபத்துக்கு போகிறேன். அவமானத்தில் நின்றுருக்காங்க. நான் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறேன். முதல்ல வீட்டை காலி பண்ண, அட்வான்ஸ் இல்லை, அட்வான்ஸ் கொடுக்க வாடகை கட்ட முடியாதனால தூக்கி போடுறாங்க. அடுத்த வீட்டுக்கு அட்வான்ஸ் வேணும். ஏதோ ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு நான் சொல்கிறேன், வீடு வேணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. எப்படி பாஸ்டர் வாடகை கொடுக்க, கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வீடை கொடுத்ததுக்காக நன்றி. அந்த வீட்டுக்குள்ளே போய் வசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணி ஜெபம் பண்ணு. இதுதான் உன் ஜெபம், டெய்லியும் ஜெபம் பண்ணு. என்ன மாதிரி வீடு வேணும்? எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு இருந்தால் போதும் பாஸ்டர். ஹவுசிங் போர்டை கேவலமாக நினைக்கிறாங்க. ஹவுசிங் போர்டு இருந்தால் போதும்னு. நீங்கள் ஹவுசிங் போர்டு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது. சரி ஓகே, எனக்கு பெரிய எல்லாம் வேணாம், சின்னதாக ஒரு ஹவுசிங் போர்டு எங்கே இருந்தாலும். ஜெபம் பண்ணி 4 வருஷம் ஆகுது. போன வருஷம் அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வீட்டாண்ட ஏதோ ஒரு இடத்த எடுத்துட்டு, இந்த அம்மாவுக்கு அந்த இடத்துக்குமே சம்மந்தமே இல்லை, இந்த பொண்ணு பேர்லேயும் ஒரு வீடு அலாட் ஆகிருக்கு. அவங்க வீட்டில் இருந்து அவங்க பசங்களுக்கு யார் 2 பேருக்கு வரல, இந்த பொண்ணு பேரில் ஒரு அலாட் ஆகி வாடகையில் போய் உட்காந்தவங்களுக்கு அலாட்மெண்ட்டு. இப்போ அந்த வீடை சொல்கிறாங்க, கர்த்தர் சொன்னபடி எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்குறேன், இந்த மின்ட்டில் ஒரு வீட்டை கொடுத்துருக்கேன். தேவன் நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு ஹவுசிங் போர்டு கிடைக்குமா, இந்த வீட்டை நம்ம கேட்கலாமா, அது உங்கள் விருப்பம். தேவனை நீ எப்படி பார்க்குற, வசனத்தை வச்சு விண்ணப்பத்தை ஜெபம் பண்ணுங்க. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது கர்த்தர் சொல்ற, நீ ஜெபம் பண்ணும் பொழுது அதை தோன்ற பண்ணுவார். அங்க இல்ல, அங்க சீரமைக்கிறது இல்ல, புதுசா உனக்காய் தோன்ற வைப்பார். நீ வச்சு இந்த வசனத்தை வச்சு ஜெபிக்கிற, இப்பொழுதே அது தோன்ற பண்ணுவார். வனாந்திரத்தில் நீங்கள் அதை அறியீர்களோ? நீ அதை என்ன பண்ண மாட்ட, அறியீர்களா? அதை சுத்தமா அதுக்கு உண்ட அனுபவமே இருக்காது. அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வசனத்தை கிரிப்பா பிடிச்சுக்குங்க. எது வேணுமோ அதை வச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க. சும்மா ஜெபம், ஆண்டவர் இந்த வீட்டை கொடுத்தத, எனக்கு இந்த குழந்தை கொடுத்ததுக்காக, இந்த கடன் போனதுக்காக, நான் எனக்கு அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணு. பெருசா கேளு கர்த்தர் இடத்துல. ஆனா நீ கேட்கறது எதற்காக கேட்கிற, என் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்கணும் ஆண்டவர், அது வீணான ஜெபம். அதை வச்சு என்ன பண்ண போற? சும்மா உன் அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்க கர்த்தர் விரும்ப மாட்டார். அதுக்கு என்ன பிரயோஜனப்பட போகுது? ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தீங்கன்னா மேலே ஊழியத்துக்காய் கொடுப்பேன், எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்க, நான் ஒரு நாள் என்ன பண்ணுறேன், ஊழியத்துக்கு செலவு பண்ணுற ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, வண்டியை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எங்கேயோ லோடு வேலை செஞ்சவர். அவர்கிட்ட சொன்னேன், நீ கர்த்தர்ட்ட கேளு, வண்டியை கொடுங்க, ஒரு நாள் ஏதாவது ஊழியத்திற்கு போய் ஆட்களை பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லி கேளு. கர்த்தர், அது எப்படி பாஸ்டர் எனக்கு கர்த்தர் கொடுப்பார், எனக்கு வழியே இல்லையே. நீ ஜெபம் பண்ணு. 2 வருஷம் ஜெபம், 3ஆவது வருஷம் ஒரு டாடா ஏசியை வாங்குறாரு. அந்த இருக்கிற கொஞ்ச நாள் அங்கே இருக்க பக்கத்து அவர் போகிற சபைக்கு ஆத்மாவை கூட்டு வந்தார். இப்போ என்னன்னா, அந்த ஆத்மாவுக்கு சபைக்கு அந்த வண்டியில் வருதுனால 10 ஆத்மா, புது ஆத்மா உள்ள போகுது. இவருக்குள்ள ஆசை, ஆண்டவரே அப்போ பெரிய வண்டியை கொடுங்க, நான் பெரிய ஆத்மா கூட்டு போகிறேன். அல்லேலூயா. அப்புறம் ஸ்கூல் சவாரிக்கு வாய்ப்பு கிடைக்குது, ஸ்கூல் வண்டியை வாங்குறாரு. மற்ற நேரம் சண்டே வந்து ஊழியத்துக்கு அந்த வண்டியை ஓட்டுறாரு. அப்போ உனக்கு கர்த்தர் ஒன்று கொடுக்குறாரு. எதற்கு கொடுக்குறாரு? ஆண்டவரே என்னால் வேலைக்கு நடந்து போக முடியல, நல்ல பைக் கொடுங்க, ஃபேமிலியோடு போயிட்டு வர முடியல, என் ஊழியத்துக்கு எனக்கு கார் கொடுங்க. கேளுங்க, நீ தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், அல்லேலூயா, கேளுங்கள் கொடுக்கப்படும். இது கர்த்தர் சித்தமா சித்தம் இல்லையா? 2வது பர்சன், நீ உடனே கேட்டு போறல, உன் எதிர்காலத்துக்கு என்ன வேணும்னு கேளு, வச்சு எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சொல்லி கொடுக்கறது, எழுதி வச்சு வசனத்தை வச்சு நீ ஜெபம் பண்ணும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. உன்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் அழகா எல்லாத்தையும் வாக்கி பண்ணுவார்.
ஆரம்பத்தில் உன்னை பைத்தியம் நினைப்பாங்க, ஒருவேளை நீயே கூட லூசுன்னு நினச்சிப்ப. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உன் தலை உயரும் பொழுது அடுத்து மற்றவங்க பார்க்க உன்னை மலைச்சு பார்ப்பாங்க. மற்றவங்களை போல நீ 10 நீயும் 11 நினைக்கிறையா, இல்லை உன் கூட இருக்க தேவனை பார்த்துட்டு நீ 100 நினைக்கிறாயா? எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் கொடுங்க. வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்க 1000 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். நீ எதில் விரும்புகிற? எனக்கு டபுளாக கிடைச்சா போதும். இப்போதைக்கு நீ டைம் லைனுக்கு நீ டபுளாக கேளு, இல்லை எனக்கு இருக்கிறத செத்தி கொடுன்னு. எதிர்காலத்துக்கு பெருசாக கேளுங்க. அதையே காலையில் டெய்லியும் ஜெபம், காலையில் எந்திரிச்சவொடனே அந்த ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கற்பனையாக பாருங்க. அது கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சரி, நான் இப்போ கையில் ஆளுக்கு 5 கோடிக்கு கொடுக்குறேன். கவனிங்க, ஆளுக்கு 5 கோடி. எத்தனை சைபர் கூட நமக்கு தெரியாது, பரவாயில்ல, எல்லார் கையிலையும் கொடுக்குறேன். அப்படியே கண்ணை மூடி அந்த 5 கோடி என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க பாருங்க. ஒரு பிளான் இருக்காது உங்களுக்கு. நீ 5 கோடி ரூபா கடன் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அப்பா வந்தோடனே நான் அதை கொடுத்துருவேன். இப்போ உண்மையாகவே 5 கோடி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு கற்பனைக்கு போங்க. 5 கோடி வந்தால் இங்கே ஒரு வீடு வாங்குவேன், இந்த வீடு செட் ஆகாது, இதை வாங்கலாம், இதை இப்படி பண்ணலாம், என் பிள்ளைக்கு இதை கொடுக்கலாம். நீங்கள் அதை நினச்சி என்ன உனக்கு கத்தர் செய்ய போகிறார். பணம் மட்டும் இல்லை, சந்தோஷமும். என் பிரிஞ்சு போன குடும்பத்தில் சேர்ந்துட்டா நான் என்ன செய்வேன்? எனக்கு குழந்தை பிறந்தா நான் என்ன செய்வேன்? நீ அதை ஜெபிங்க. பிசாசு உன்னை யோசிக்க விடாது. நல்லா கவனிங்க, நான் சொல்லிட்டேன்ல, இது நான் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் உங்களால் செய்ய முடியாது. 10 நாள் தொடர்ந்து, நான் சொல்கிறேங்களே, 10 நாள் தொடர்ந்து உங்களால் அந்த நினைவுக்குள்ளே இருங்க முடியாது. பிசாசு உங்களை மறைச்சி போட்டுருவோம். 41 நாள் அதே நினப்பாவே நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அடுத்த மாதத்தில் அதுக்கு வருவதுக்கு உண்டான வழியை கத்தர் உண்டு பண்ணி வச்சு. 40 நாள் கரெக்டாக உன் சயின்ஸ் படி 21 நாள் 40 நாள் இந்த உபாசெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டு மருந்து கூட, ஒரு மருந்து வந்து உடம்புக்கு ஏற்றுக்கிறதுக்கு 21 நாள் அது கண்டினியூ பண்ணால் அந்த மருந்து அது உடம்புக்கு ஏற்றுக்கும். நினைவுகள் அதுதான். அந்த காலத்து உபவாசமும் அதுக்கு தான் வச்சாங்க. நீ 40 நாள் அது கண்டினியூ நினச்சி பாருங்களேன். சின்ன காரியம் தான், விண்ணப்பம் தான். நான் சொல்லும்போது ஈஸி தானே, இனிமேட்டு வச்சுருந்தேன். ஆனால் உன்னால் 5 நாள் தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்க முடியாது, நினைக்க முடியாது. அதுக்குள்ள நெகட்டிவான எதிர்மறையான சூழ்நிலைகளை பிசாசு உண்டு பண்ணுவான். வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. கணவன் பேசுகிற இன்னைக்கு போய் கூப்பிட்டா பேசிடுவார், பிரிஞ்சு போன குடும்பம், மருமகிட்ட பேசிடலாம், வர மாதிரி இருப்பாங்க. நீ ஜெபம் பண்ணி 5ஆவது நாள் போனீன்னா, ஐயோ அவங்க பேரை சொன்னாவே போலீஸ் கேஸுன்னு போய் அவங்க பேரை சொன்னாவே எதிர்மறையா, அவ்வளோதான். இனி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை உண்டு பண்ணிடுவான். நீ அப்பையும் அதே விண்ணப்பத்தில் தான் நிற்கணும், மாறக்கூடாது. இந்த விண்ணப்பத்தில் மாறக்கூடாது. கையை வச்சு ஐயோ இனிமேட்டு அவன் வேண்டாம், அவன் வந்தா வேஸ்ட்டு, அந்த விண்ணப்பத்தொட்டு வேற விண்ணப்பம் நீ ஜெபி. கத்தர் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். சில விண்ணப்பம்லாம் நான் 2 வருஷம் 1 வருஷம்லாம் காத்திருந்திருக்கேன். சில விண்ணப்பம்லாம் ஒரே நைட்டில் ஜெபம் பண்ணி அடுத்த நாள் முடியாத வழி முடியும்படியாக செஞ்சுருக்கேன். ஒரு கம்பெனியில் போய் இன்டர்வியூ எடுக்கிறேன், ஃபெயிலியர் சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ முடிஞ்சிச்சு, எனக்கு 3ஆவது ரவுண்டு ரிஜெக்டட். வேற ஒருத்தர் அன்றைக்கி சொல்லிட்டாங்க, நீங்கள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, வேலையை விட்டு எடுத்துட்டேன், வேலை உங்களுக்கு கிடையாதுன்ட்டாங்க. நான் அதை நம்பிட்டு இருந்தேன். போய் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுறேன், வசனத்தை வச்சு, ஆண்டவரே இல்லாதவளை எனக்கு பிடிங்க கொடுங்க, அவ்வளோதான். வேற ஒருத்தனுக்கு போயிடுச்சு அது. இல்லைன்றீங்க, இல்லை எனக்கு ஒன்று உருவாக்கி கொடுங்க, ஒன்று பிடிங்கி கொடுங்க, உருவாக்கி கொடுங்க, எனக்கு அங்கே தான் வேணும். இப்போ போய் நான் சித்தமாக இல்லையெல்லாம் கேட்க மாட்டேன். அதுவும் நல்ல கம்பெனி தானே, அங்கே வேலை செய்கிறது, எனக்கு அந்த வேலையை கொடுங்க 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 கொடுங்க. நைட்டு ஃபுல்லாக ஜெபம். அடுத்த நாள் HR எனக்கு கால் பண்ணுறாங்க. இல்லைன்னா இன்னொருத்தர் வேலை இல்லை, அங்கே ஏற்கனவே ஒருத்தர் அப்பாயின் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவர் எனக்கு வேலை வேணான்னு சொல்லிட்டு வேற கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டார். மீண்டும் கேப் இருக்கும்போது வேற வழியே இல்லைன்னு எனக்கு கூப்பிட்றாங்க. அப்போ உன் ஜெபம் பெரிய காரியத்தை செய்யும். நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு முடியாது. நீ கத்தட்ட அடம்புடி, அவர் உங்கள் அப்பா, அவரால் கூடாத காரியம் அடம்புடிங்க, அழுது அடம்புடிங்க. நம்ம என்ன பண்ணுறதில்ல, அடம்பிடிக்கிறதில்ல, ஜெபிக்கிறதில்ல, அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, வசனத்தை யூஸ் பண்ணுறதில்ல. அவர் சொன்ன வசனத்தை யூஸ் பண்ணி பாருங்களேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்படியே கண்களை மூடி உங்களுக்காக நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். உங்கள் விண்ணப்பத்தை அப்படியே மனசுக்குள்ளே வைங்க. உங்கள் விண்ணப்பத்தை அப்படியே மனசுக்குள்ளே வைங்க. பெரிய காரியங்களே இயேசுவே, இன்னைக்கு என்னென்ன காரியத்திற்காக வேண்டுகிறார்களோ, அடுத்த மாதம் ஆண்டவரே 30 நாளுக்குள்ள ஆண்டவரே அடுத்த மீட்டிங்கில் ஒரு சாட்சி கொடுக்க அப்பா பெரிய காரியத்தை இந்த வேலையில் உண்மை விசுவாசித்து, இந்த வேலையில் எத்தனை இருதய பலகைகளை யார் யார் எழுதுகிறார்களோ அப்பா நீர் அதை செய்வீராக. சில ஆசீர்வாதங்களை பிசாசு பிடுங்கி வைத்திருக்கலாம், நீ அவனிடத்திலிருந்து இன்னைக்கு பிடுங்கி கொடுக்க போவதற்காக நன்றி. நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நித்தியம் பிரயர் டவர் தண்டியார்பேட் பகுதியில் வாங்குவதற்காய் ஏற்கனவே பேசி கொண்டிருந்தோம்.
தொடர்ந்து இந்த 2 மாதங்கள் அந்த இடத்துக்கு உண்டான அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. வாடகை இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறோம். வாடகை இடத்துல அந்த வாடகை கொடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின்படி மெயின் ரோட்டில் ஒரு இடத்த வாங்குவதற்கு உண்டான சித்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகர் தங்கி ஜெபிப்பதற்காய் தூரதேசத்துலேருந்து வருகிறவங்க தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் தங்குறதுக்கும் அங்கே இடத்த நாங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறோம். நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கம், மெட்ரோ, தண்டையார்பேட்டை மெட்ரோ இறங்கணுன்னு பக்கத்து பில்டிங்கை தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மெயின் ரோட்லேயும் நீங்கள் முன்பாக வந்தால் கூட அங்கே இலவசமாக நம்ம இடத்துல தங்கிக்கலாம். இதற்காக ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துறதுக்கு ஒரு இடம், அந்த இடத்தின் விலை 3 கோடி ரூபாய், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 15,000 ரூபாய். நீங்களும் பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதம் செய்யணும். அநேகர் பொருத்தனை பண்ணி அவங்க வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெறுங்க. உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கடினமான காரியம்தான். ஒரு ஆலயத்தை கட்டும்பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்கள் திருமண காரியத்தை கர்த்தர் நடத்துவார். தடைகளை உடைப்பார். பிள்ளைகள் சமாதான குலைச்சலை மாற்றுவார். வருமான தடையை மாற்றுவார். ஏன்னா தேவ ஆலயம் இன்றைக்கி இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் மத்தியில் ஒரு ஆலயம் கட்டுறோன்னா பெரிய காரியம். அந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. இந்த செய்தி நீங்கள் கேட்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை தொடரான்னு அர்த்தம். இந்த ஆசீர்வாதத்தில் எங்களோடு பங்கு பெறுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.